நம் பூர்வாச்சாரிய பரம்பரையில் கடைசி ஆச்சாரியனாய் மதுரமயமாய் இனிய ஆச்சாரியனாக எழுந்தருள் இருந்தவர் சுவாமி மணவாள மாமனிகள். அவர் பெருமை சொல்லும் எத்தனையோ திருநாமங்கள் இருந்தாலும் யதீந்திர பிரவணர் அப்படின்னு அவருக்கு ஒரு அற்புதமான நாமம். யதீந்திர சுவாமி ராமானுஜர் அனைவரும் அறிவோம். அவரிடத்தில் பேரன்பும் பக்தியும் கொண்டிருந்தபடியால் யதீந்திர பிரவணர் என்று சுவாமி மணவாள மாமனிகளுக்கு திருநாமம். யதீந்திரரும் யதீந்திர பிரவணரும் எனும் தலைப்பில் ஒரு சில விஷயங்களை விண்ணப்பம் செய்கிறேன். சுவாமி மணவாள மாமனிகள் அவதரித்து 650 ஆண்டுகள் நிறைவேறுகிறபடியால் அதற்காக கோலாகலமான உற்சவங்கள் நடைபெற்று வருகின்றன. அதிலே ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி யதிகிரி யதிராஜஜீய சுவாமி அவருடைய நியமனத்தாலே யதீந்திர பிரவணனை பற்றி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை விண்ணப்பம் செய்ய வேண்டும். போதையந்த பரஸ்பரம் என்று கண்ணன் கீதையில் சொன்னா போலே அதை நாம் பேசி சத்தை பெற வேண்டும், ஆச்சாரிய அனுகிரகம் பெற வேண்டும் என்பதே இந்நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வதற்கு காரணம். ஜீய சுவாமியினுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி யதீந்திரரும் யதீந்திர பிரவணரும் என்னும் தலைப்பில் சில விஷயங்களை பார்ப்போம். யதீந்திர சுவாமி ராமானுஜர், யதீந்திர பிரவணர் ராமானுஜருடைய திருவடிகளிலே பக்தி கொண்ட மணவாள மாமனிகள். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், சந்தேகமாகவும் இருக்கும். ராமானுஜர் வாழ்ந்த காலம் முற்பட்ட காலம். ஆனால் மணவாள மாமனிகள் காலத்தால் பிற்பட்டவர். ராமானுஜருடைய அவதாரம் 1017ஆம் ஆண்டு. அவர் 120 ஆண்டுகள் எழுந்தருளி இருந்தார். ஆங்கில கணக்கின்படி 1137 திருநாட்டை அலங்கரித்தார். ஆனால் அதற்கெல்லாம் பல நூற்றாண்டுகள், 2 நூற்றாண்டுகள் கழித்து 1371ஆம் ஆண்டுதான் சுவாமி மணவாள மாமனிகளுடைய திருவவதாரம். அப்ப 200 ஆண்டுகளுக்கு மேல் ராமானுஜர் காலத்துக்கும் மணவாள மாமனிகள் காலத்துக்கும் வேறுபாடு உள்ளது. அப்படி இருக்கும்போது அவர் திருவடிகள்ல இவருக்கு பக்தி இருந்ததுன்னு சொன்னால் சமகாலத்துல இருந்தா தானே முதல்ல பக்தனா இருக்க முடியும்னு தோணும். அப்படி தேவையில்லை. வெவ்வேறு காலத்தில் இருந்தாலும் பக்தி கண்டிப்பாக பிறக்கலாம். ஒரு உதாரணம் சொல்ல வேண்டுமானால் சுவாமி நம்மாழ்வார் 5120 ஆண்டுகளுக்கு முன்னே பூலோகத்தில் எழுந்தருளி இருந்தார். அவர் அவதரித்து கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகளுக்கு பின்னால் தான் சுவாமி ராமானுஜருடைய அவதாரம். ஆனால் ராமானுஜருக்கு ஒரு பட்ட பெயர், மாறன் அடிபணிந்து உய்ந்தவர். மாறன் நம்மாழ்வார். அவருடைய திருவடிகளை பணிந்தே உஜ்ஜீவனத்தை பெற்றவர் சுவாமி ராமானுஜர்னு சொல்றோம். 4000 ஆண்டுகள் வித்தியாசம் இருந்தாலும் நம்மாழ்வார் திருவடிகள்ல ராமானுஜருக்கு பிராவண்யம். இங்கு 200 ஆண்டுகள் தானே வேறுபாடு. கண்டிப்பா அவருடைய திருவடிகள்ல இவர் பக்தியோடு இருக்கலாம். பிரமாணத்தின் மூலம் ராமானுஜர் என்ன எழுதி வைத்தாரோ அந்த கொள்கைகளை பின்பற்றுவது, ராமானுஜ பிரபாவத்தை எடுத்து சொல்வது, அவர் படித்து எல்லாரையும் நடத்தி அழைத்து போவது, இதை செய்தாலே பிராவண்யம் உடையவர்னு பொருள். யதீந்திர பிரவணங்கிற திருநாமம் எப்படி மணவாள மாமனிகளுக்கு ஏற்பட்டது? அதுவே ஒரு சுவையான செய்தி. யதீந்திரர் தெரியும். யதி சந்நியாசி, சந்நியாசிகளுக்கு தலைவர் யதீந்திர ராமானுஜர். ராமானுஜருடைய திருவடிகள்ல பிராவண்யம் உடையவர். இந்த திருநாமம் நம்பெருமாளே சமர்ப்பித்த திருநாமம். மணவாள மாமனிகள் வாழ்ந்த காலத்தில் திருவரங்கத்தில் இருந்து ஓராண்டு காலம் நம்பெருமாள் எல்லா உற்சவத்தையும் நிறுத்தி கொள்ள அப்போது திருவாய்மொழிக்கு நம்பிள்ளை சாதித்த 7 கிரந்தம், அதை காலக்ஷேபமாக மணவாள மாமனிகள் சாதித்தார். எல்லாரும் கேட்டனர். பெரிய பெருமாள் கேட்டு இன்புற்றார். அதனுடைய சாற்றுமுறை அன்றைய தினம் கடைசி பாசுரம் முற்று பெறுகிறது. வியாக்கியானம் முடிய போகிறது. அப்போது பெருமாளே ஒரு சின்ன அர்ச்சக பிள்ளை வடிவத்தில் வந்தார். ரங்கநாயகங்கிற திருநாமம். அதோட வந்து எல்லாரும் பார்த்து வியந்திருக்கும் போது இந்த ஸ்லோகத்தை கூறினார். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தெய்பக்தியாதி குணார்ணவம்
யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாதரம். ஸ்ரீசைலேசர் திருவாய்மொழி பிள்ளை மணவாள மாமனிகளுக்கு நேர் ஆச்சாரியன். அவர் தான் ராமானுஜரையே இன்னார்னு மணவாள மாமனிகளுக்கு சொல்லிக் கொடுத்தவர். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீ பக்தியாதி குணார்ணவம். திருவாய்மொழி பிள்ளையனுடைய அருளுக்கு பாத்திரமானவர். தீ பக்தி, தீகி என்பது ஞானம், பக்தி என்பது பேரன்பு. இந்த ரெண்டுக்கும் இருப்பிடமான மணவாள மாமனிகள். ஸ்ரீசைலேசருக்கு பாத்திரம், தயைக்கு பாத்திரமானவராய், தீ பக்தி ஆகியவை நிறைந்தவராய், யதீந்திரரிடத்திலே பிராவண்யம் கொண்டவரான சௌமிய ஜாமாதா, ரம்ய ஜாமாதா, அழகிய மணவாள மாமனிகள், அவரை வணங்குகிறேன். யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனிம். ரம்ய ஜாமாதானால் அழகிய மணவாள மாமனிகள் பொருள். வந்தே வணங்குகிறேன். இந்த மொத்த நிகழ்ச்சிக்குமே என்ன பெயரிடப்பட்டுள்ளது? இந்த உபன்யாச தொடர், உற்சவம் எல்லாத்துக்குமே யதீந்திர பிரவணம் வந்தே, யதீந்திர பிரவணரான மணவாள மாமனிகளை வணங்குகிறேன் என்றுதான் ஜி.எஸ். சுவாமி பெயர் சூட்டி இருக்கிறார். அவர் சுவாமி மணவாள மாமனிகள். அப்ப யதீந்திரர் ராமானுஷர், யதீந்திர பிரவணர் மணவாள மாமனிகள். பெயர் சூட்டினதே நம்பெருமாள். நம்பெருமாளுக்கும் நம்மாழ்வாருக்கும் யதீந்திரருக்கும் யதீந்திர பிரவணருக்கும் ஒரு அழகான தொடர் உள்ளது. அது இந்த ஸ்லோகத்திலிருந்தே தெரிந்து கொண்டு விடலாம். யதீந்திரரும் யதீந்திர பிரவணரும் பார்க்கணும்னால் ஆச்சாரியனுடைய இன்றியமையாமை. அதை நாம தெரிந்து கொண்டால்தான் மேற்கொண்டு நமக்கு புரிபடும். ஆச்சாரிய சம்பந்தம் எதுக்கு? யதீந்திர ராமானுஜர ஆச்சாரியன்னு சொல்றோமே, பகவான பிரதமாச்சாரியன்னு சொல்லுகிறோமே, இந்த பரம்பரை எதற்கு? ஆச்சாரிய அபிமானம், ஆச்சாரிய சம்பந்தம், இதெல்லாம் மோட்சம் கொடுக்கும்னு சொல்லுகிறோம். ராமானுஜர் மோட்சம் கொடுப்பார்னு சொல்லுகிறோம். பெருமான் தானே கொடுப்பார்னு தோணும். ஒரு 5 நிமிஷம் அதை பற்றி மட்டும் என்னன்னு விளக்கி விடுகிறேன். கண்ணன் பகவத்கீதையில் கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் எல்லாவற்றையும் கூறினார். மன்மனாபவ மத்பக்தா மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஷ்வசி யுக்தைவம் ஆத்மானம் மத்பராயணா என்று பக்தி யோகத்தை செய்வாய். பக்தியை தவிர ஞாதும் திரட்டுஞ்ச தத்வேன பிரவேட்டுஞ்ச பரந்தவ, என்னை அறிவதற்கோ காண்பதற்கோ அடைவதற்கோ பக்தி ஒண்ணுதான் வழின்னு சொன்னார். அதை செய்யணும் நாம முயற்சிக்கலாம். ஆனா அதை செய்ய தொடங்கும் போதே ஏதோ ஒரு இனம் புரியாத பயம் ஏற்படும். பக்தி துஷ்சகம், செய்வதற்கு மிகவும் அரியது. கர்மஞான யோகங்கள் அங்கங்களாக செய்யப்படணும். அதுக்கப்புறம் அது பல ஜன்மங்கள் கழித்து பழுத்து பலம் கொடுத்து பக்தி பிறக்க வேண்டும். பக்தியே பிறக்க ஒட்டாம தடுக்கிறதுக்கு எத்தனையோ பாபங்கள் இருக்குமா. அதுக்கு பக்தி ஆரம்ப விரோதி பாபங்கள்னு பேர். அதெல்லாம் தொலையணும். நராணாம் க்ஷீண பாபானாம் கிருஷ்ணே பக்தி பிரஜாயதேன்னு சொல்லுவார்கள். அந்த பாவங்கள் எல்லாம் தொலைந்தால் பக்தி பிறக்கும். பல ஜென்மங்கள் பக்தி பண்ண பிராரப்த கர்மங்கள் எரிந்து போகும். அதெல்லாம் முடிந்த பிற்பாடுதான் மோட்சம் நமக்கு கிடைக்கும். கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம்னு சொல்லும் போதே பண்றதுக்கு ரொம்ப கடினமா இருக்கும். அதனால நம்மால முடியாது என்று தோன்றி விடுகிறது. அதுக்குத்தான் கண்ணன் உபாயத்தை மாற்றினார். பக்தியிலே துஷகம் முடியாதுன்னு உனக்கு தோணுகிறதா? பிரபத்தி பண்ணே, சரணாகதியை நுட்டிப்பாய். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுஜா. சோகப்படாதே அர்ஜுனா. பக்தி கட்டமா இருக்குன்னு நினைத்து நீ வருத்தப்பட வேண்டாம். பொறுப்பை உன்னிடத்தில் வைத்துக் கொள்ளாதே. பொறுப்பை என்னிடத்துல விட்டுவிடு. எப்படி உனக்கு சொந்தக்காரன் நான், நீ சொத்து நான் சொந்தக்காரன், நீ சரீரம் நான் ஆத்மா. அப்படி இருக்கும்போது உனக்கு என்ன வேணுங்கிறது எனக்கு தெரியாதா? உனக்கு என்ன செய்யணுங்கிறத நான் செய்ய மாட்டேனா? ஆத்மா சரீரத்தை ரட்சிக்குமா? சரீரம் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளுமா? நான்கிற ஆத்மா தானே சரீரத்தை ரட்சித்தாகணும். அதனால கவலையை விடு அர்ஜுனா. சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுஜா. அப்படின்னு கண்ணன் பகவத்கீதை கடைசியில் சாதித்தார். இது எளிமையான உபாயம். பக்தியை போல கடினமான உபாயம் இல்லை. சரணாகதி எளிமையானது. கண்ணன் திருவடிகளே சரணம், எனக்கு வேறு புகழ் கிடையாது என்று புரிந்து கொண்டால் போதும். ஆனால் அதை பண்ணுவதிலேயும் சில இடர்பாடுகள் உள்ளன, சில தடங்கல்கள் வரும். என்னவென்றால், பகவானோ நிரங்குஷ சுதந்திரம், சுவாதந்திரமே உடையவர். கேள்வி கேட்க முடியாது. கொடுத்தாலும் ஏன் கொடுத்தேன்னு கேட்க முடியாது. யாருக்கு கொடுத்தாலும் எதுக்கு கொடுத்தேன்னு கேட்க முடியாது.
எனக்கு ஏன் கொடுக்கலன்னு கேட்க முடியாது. இப்ப ஏன் கொடுத்தே, அப்ப ஏன் கொடுக்கலன்னு கேட்க முடியாது. இது எதுவும் கேள்வி கேட்பார் இல்லை. கொடுத்தாலும் ஏற்றுக்கணும், இல்லைனாலும் காத்து கொண்டிருக்க வேண்டும். அப்ப பகவானுடைய சுவாதந்திரியம் அதை கண்டு நமக்கு சந்தேகம் வருது. நாம சரணாகி பண்ணிட்டோம், கண்டிப்பா பலன் கிடைக்குங்கிறார். ஆனா கொடுப்பரா இல்லையா? என் குற்றங்களை பார்த்து கை விட்டுடுவாரா? இல்லே சரணாகதி பண்ணிருக்கேங்கிறதுக்காக கொடுப்பாரா? அவரோ சுதந்திரனாக இருக்கிறார். இந்த கவலை இருந்து கொண்டே இருக்கும். அப்ப வேற என்ன வழி? ரெண்டு வழிகளும் தாண்டிட்டோம். பக்தி முதலான உபாயங்கள் பண்றதுக்கு கட்டமும் புரிந்தது. பிரபத்தியிலே பகவானோ சுதந்திரன், என்ன செய்வாரோங்கிறது தெரியல, அதனாலேயும் பயம் வந்தது. இதுக்கப்புறம் இன்னொரு வழியைத்தான் தேடியாகும். அதையும் பகவானே சொல்லுகிறார். சாட்சாத் நாராயணோ தேவா கிருத்வா மத்தியமையும் தரும் மக்னான் உத்தரதே லோகான் காருண்யாது சாஸ்திரவாணினார். இத்தனை காலமும் பல அவதாரங்களை பகவான் செய்கிறார். மத்ய, கூர்ம, வராக, நரசிம்ம, வாமன, பார்கவராம, ராம, பலராம, கிருஷ்ண, கல்கி, இத்தனை அவதாரங்களை சாஸ்திரங்களை கைக வச்சது. ஆயுதங்களோடு பிறந்தார். ரொம்ப திருத்த முடியவில்லை. எத்தனை நாள் ஆயுதத்தை வச்சது, எத்தனை பேர் அழிக்க. அதனால் கடைசியா ஒரு அழகான அவதாரம் பண்ணுவோம். ஆச்சாரியங்கிற அவதாரம் செய்வோம். அதை செய்து விட்டால் சாஸ்திரம் கையில வேண்டாம், சாஸ்திர புஸ்தகத்தை கையில் வைத்துக் கொள்ளலாம். புத்தகத்தை வைத்து திருத்தினால் திருத்துவது எளிது, நிற்கும், எல்லாரும் புரிந்து கொள்ளுவார்கள். எந்த கட்டமும் இல்லை, விரோதமும் வராது. அதனால் பகவானே ஆச்சாரியனாக திருவவதாரம் பண்ணுகிறார். ஆச்சாரிய அபிமானம் இருந்து, ஆச்சாரிய சம்பந்தத்தோட, ஆச்சாரியனிடத்துல பக்தியோடு இருந்து அவர் கடாட்சத்துக்கு இலக்கானால் அதுவே முக்தி அடைவதற்கு எளிதான வழி. இதுதான் இப்ப கடைசி வழி. இதை சரமோபாயம்னு சொல்லுவார்கள், கடைசியான உபாயம். அந்திமோபாயம்னு சொல்லுவார்கள், கடைசியான உபாயம். அந்திமோபாய நிஷ்டைனால் கடைசி உபாயத்தில் நமக்கு இருக்கிற நம்பிக்கை உறுதி. அந்த ஆச்சாரிய அபிமானம் உத்தாரகம் என்றுதான் பிள்ளை லோகாச்சாரியர் ஸ்ரீவஜன பூஷணத்தினுடைய கடைசியில் ரொம்ப ஆச்சரியமா சாதித்தார். வேதார்த்தம் ஸ்மிருதி இதிகாச புராணங்களாலே அருகிடும். வேதங்கள், ஸ்மிருதிகள், இதிகாசங்கள், புராணங்கள் இதெல்லாம் வேதத்தினுடைய அர்த்தங்கள் எல்லாம் வந்தவை. இதெல்லாத்தையும் திரட்டி பார்த்தா என்ன கிடைக்கும் தெரியுமோ? ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம். ஆச்சாரியனிடத்துல அபிமானத்தோடு இருந்தோ அதுவே சம்சாரத்திலேருந்து நம்மளை வெளியேற்றி விட்டு விடும். இப்ப அந்த சந்தேகம் தீர்ந்துதான் பார்ப்போமா? பகவான் சுதந்திரன்னு தானே சந்தேகப்பட்டோம். இப்ப பகவான் ஆச்சாரியனா பிறந்திருக்காரு. அப்ப அவர் சுதந்திரன் இல்லையானால் ஆச்சாரியன் தன்னுடைய ஆச்சாரியனுக்கு பரதந்திரனாயிடுச்சு. ஆச்சாரியன் சுதந்திரனா நடந்துக்க மாட்டார், தன் ஆச்சாரியனுக்கு அடங்கித்தான் இருப்பார். அப்படின்னாலே நமக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு. இவர் சுதந்திரன் இல்லை, தம் மனம் போனபடி நடக்க மாட்டார், ஆச்சாரியர்கள் சொன்னபடிதான் நடப்பார்கள். முன்னோருடைய மரபு நம்ம குரு பரம்பரையை மீறவே மாட்டார்கள். அதனால ஆச்சாரியர்களிடத்துல நமக்கு நம்பிக்கை. இன்னொன்னு, நம்ம கட்டம் பெருமாளுக்கு தெரியுமா? நம்ம கட்டம் ஆச்சாரியனுக்கு தெரியுமா? நம்ம எல்லாம் ஜீவர்கள், ஜீவாத்மாக்கள். பகவானோ பரமாத்மா. வெவ்வேறு ஜாதி இல்லையா? நம்ம ஜீவாத்ம ஜாதி, அவர் பரமாத்ம ஜாதி. ஆனா ஆச்சாரியர்கள் ஜீவாத்மாக்களே தானே. அவர்களிடத்துல பகவான் தான் எழுந்தருளுகிறார். அதனால் நம் கட்ட ஆச்சாரியர்களுக்கு தான் இன்னும் நல்லா தெரியும். அப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் பலர். அவர்களிலே மோட்சத்தையே நமக்காக பெற்றுக் கொடுக்கும் ஆச்சாரியன் யதீந்திரன். அந்த யதீந்திரரிடத்துல பிராவண்யம் கொண்டவர் யதீந்திர பிரவணர். அந்த மணவாள மாமனிகள் இதுகாலம் நாம் ஒரு அர்த்தத்தை பார்த்தோம் இல்லையா? ஆச்சாரியாபிமானம் தான் உத்தாரகம், அதனால் தான் மோட்சத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறதை ராமானுஷர் திருவடிகள்ல என்ன அழகா வச்சிருக்கார். பிராபியமும் ராமானுஷரே, பிராபகம் ராமானுஷரே. அடைந்து கைக்கரியம் பண்ண வேண்டியதும் யதீந்திர திருவடிகளே தான். அடைவிப்பதும் உபாயமும் யதீந்திரருடைய திருவடிகள் தான் என்று தன்னுடைய கிரந்தங்களில் தான் சாதித்தருடைய ஸ்ரீசூக்திகளிலே மணவாள மாமனிகள் ரொம்ப அழகா நிர்தாரணம் பண்ணிட்டார். அதனால் தான் யதீந்திர பிரவணர் இவருக்கு பேர் வந்தது. பகவானிடத்திலே பிராவண்யம் கொண்டவர் ஆழ்வார், நம்மாழ்வாரிடத்துல பிராவண்யம் கொண்டவர் ராமானுஷர் யதீந்திரர், யதீந்திரரிடத்துல பிராவண்யம் கொண்டவர் சுவாமி மணவாள மாமனிகள் யதீந்திர பிரவணர். இப்படித்தான் இவர்களுக்கு உண்டான தொடர்பு. இதுல பெருமானே இந்தாரும்னு ஆழ்வாரிடத்துல கொடுத்தார். ஆழ்வார் இந்தாரும்னு உலகத்துக்கு யதீந்திரரை காட்டி கொடுத்து விட்டார் பவிஷ்யதாச்சாரியனோடு. ராமானுஷர் தானே மீண்டும் யதீந்திர பிரவணராக பிறந்து உலகத்துக்கு வீராச்சாரியா என்று காட்டி கொடுத்தார்.
அவ ரெண்டு பேருக்கு உண்டான தொடர்பை தான் இப்ப பார்க்க போறோம். அப்ப யதீந்திரன் ஆச்சாரியர், அவர் தான் உபகாரக ஆச்சாரியன். உத்தாரக ஆச்சாரியர்களுக்குள்ளே உத்தாரக ஆச்சாரியர். நாம ஒரு ஆச்சாரியனிடத்துல போய் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கிறோம், அவர் திருவடி சம்பந்தம் நமக்கு கிடைக்கிறது. அவர் உபகாரம் பண்ற ஆச்சாரியர். அவர் நம்ம எல்லாரையும் கொண்டு போய் ராமானுஜர் திருவடிகள்ல சேர்த்து விடுவார். அவர் தான் சம்சாரத்திலேருந்து நம்மை உத்தரணம் பண்ணுகிறார், உத்தரணம் பண்ணுகிறார். சம்சாரத்திலேருந்து வெளியில் எடுக்கிறதே ராமானுஜர் ஆச்சாரியர். அப்ப அவர் உத்தாரக ஆச்சாரியன். நம்முடைய ஆச்சாரியர் உபகாரக ஆச்சாரியன். ஆச்சாரிய அபிமானத்தாலே மோட்சம். இந்த அர்த்தத்தை தான் திரும்ப திரும்ப மணவாள மாமனிகள் ரொம்ப ஆச்சரியமா தன் வியாக்கியான நூல்களாலே நமக்கு காட்டி விட்டு இருக்கிறார். இப்ப இதுல ஒரு சந்தேகம் வரும். அந்த சந்தேகத்துக்கு விடை பார்த்து விட்டு யதீந்திரனும் யதீந்திர பரவணரும் எத்தனை விஷயத்துல ஒத்துமையா இருக்கார்கள்னு பார்ப்போம். அதுல யதீந்திரரை காட்டில யதீந்திர பரவணருக்கு என்ன மேற்றம் இருக்கிறது, நமக்கு எப்படி அவர் மேலும் உதவுகிறார் என்பதையும் பார்ப்போம். நாம மணவாள மாமனிகளிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் பார்ப்போம். ஆச்சாரியனோடு நமக்கு சம்பந்தம் இருந்தால்தான் பகவானே கிடைப்பார். அப்ப ஈஸ்வரலாகம் ஆச்சாரியனாலே என்ன பிள்ளைலோகாச்சாரியர் சாதித்தார். நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பகவானால ஆச்சாரியன் கிடைக்கிறாரா அல்லது ஆச்சாரியனால பெருமானை பெறுகிறோமா? உண்மையில் பகவான் தானே ஆச்சாரியராக பிறக்கிறார், அவர் தானே சிருஷ்டிக்கிறார். நமக்கு ஒரு ஆச்சாரிய சம்பந்தத்தையே பகவான் தானே கொடுக்க வேண்டும். இது ஒரு கேள்வி. அப்ப ஆச்சாரியனால பகவன் லாபமா, பகவானால் ஆச்சாரிய லாபமா? ரெண்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லாபமாக பெறுகிறோம். ஆச்சாரியனை பற்றினால்தான் பகவான் கிடைக்கிறார், பகவானால்தான் ஆச்சாரியன் கிடைத்தார். அதனால ஒரு குறையும் இல்லை. முதல்ல பெருமான் ஆச்சாரியனாக அவதரிப்பார், அவரை ஏற்படுத்துவார், நம்மையும் பிறப்பிக்கிறார். இதெல்லாம் பெருமான் பண்ணி நமக்கு ஒரு சம்பந்தத்தை கொடுத்துடுறார். அதுக்கப்புறம் நாம் ஆச்சாரியர்களை பற்றி அவர்களிடத்தில் உபதேசத்தை பெற்று அவர்கள் மூலம் மேலும் மேலும் பெருமானை தெரிந்து கொள்கிறோம். அதனால இவர்களால் அவர்கிறது உண்மை, அவரால இவர்கிறது உண்மை. இதுல ஒரு சந்தேகம் வரும். நமக்கும் பெருமானுக்கும் உள்ள சம்பந்தம் சரீராத்ம பாவம், பிரகாரம் பிரகாரி பாவம், ஒழிக்க ஒழியாத சம்பந்தம், இன்றியமையாத தொடர்பு. அசேஷ சிதச்சிது வஸ்து சேஷினே சேஷசாயினே நிர்மலானந்த கல்யாண நிதையே விஷ்ணவே நமஹ. வேதார்த்த சங்கிரகம் கிரந்தம். திருவேங்கடமுடையான் திருமுன்பே சுவாமி ராமானுஜர் விண்ணப்பம் பண்ணுகிறார். அதனுடைய மங்கள ஸ்லோகம் இது. அசேஷ சிதச்சித்து வஸ்து சேஷினே சேஷசாயினே. ஒரு மிச்சம் விடாமல் அச்சித்து சித்து அனைத்துக்கும் சேஷியாக இருப்பவனே, அனைத்தையும் சரீரமாக கொண்டவனே, அவற்றை விட்டே பிரியாதவனே என்று திருவேங்கடவனை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். நம்ம எல்லாருக்கும் ஒரு பெருமை உள்ளது. அப்ருதக் சித்த விசேஷணம்னு சொல்வார்கள். பெருமானை விட்டு பிரியாமல், ஒரு துளியும் பிரியாமல் அவனையே சார்ந்து இருக்கிறோம், அவனைத்தான் சார்ந்திருப்போம். அவரை விட்டு பிரிந்து இருக்க முடியாது. அப்ருதக் சித்த விசேஷம். பிருதக் ஸ்திதின்னு சொன்னால் பிரிந்து இருக்கலாம், அப்ருதக் ஸ்திதின்னு சொன்னால் பிரிந்து இருக்காது, சேர்ந்துதான் இருக்கும், சார்ந்துதான் இருக்கும், விட்டு பிரியாமல் தான் இருக்கும். அப்ப நமக்கும் பகவானுக்கும் இருக்கிற தொடர்பு நேரடி தொடர்பு. யார் மூலமாகவும் வந்ததில்லை, ஏதோ ஒரு நாள் ஏற்படுத்தப்பட்டதும் இல்லை. அப்படி இருக்கும்போது ஆச்சாரியன் பெருமானை கொடுக்கிறார், பகவத் சம்பந்தத்தை ஏற்படுத்துகிறார்னு சொல்றோமே. இவருக்கு முன்னாடியிலிருந்தே ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்படுறதுக்கு முன்னாடியிலிருந்தே பகவத் சம்பந்தம் நமக்கு உண்டு. அப்ப நமக்கும் பெருமானுக்கும் இருக்கிற தொடர்பு ஒரு நாள் ஏற்பட்டதா என்று தோணும். நிச்சயம் இல்லை. அந்த தொடர்பு நித்தியம், எப்போதும் நமக்கும் பகவானுக்கு தொடர்பு தான். ஆனால் அந்த தொடர்பை மறந்து இருக்கிறோம். தொடர்பு இருக்கிறதுக்காக நல்லது நடக்காது. சம்பந்தத்தினால மட்டும் போராது, சம்பந்த ஞானம் இருக்க வேண்டும். ஒரு தந்தை பிள்ளை ரெண்டு பேரும் அப்பா பிள்ளைதான். ஆனா அப்பா பிள்ளைங்கிறதே தெரியாது போய்விட்டால் அப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒண்ணு லாபமே இல்லையே. அது தெரிய வேண்டும், அப்பதான் லாபம். கங்கை, அதுக்குள்ள எத்தனையோ மீன்கள் எல்லாம் துள்ளி விளையாடுகின்றன, எல்லாம் மோட்சப்படுமா? கங்கை கங்கை என்ன வாசகத்தாலே கடுவினை களைந்தெழுதிருக்கும் பெரியாழ்வார் கண்டமென்னு கடிநகர் தேவப்பிரையாகுக்கு 10 பாசனங்கள் பாடினார். அதுல சாதிக்கிறார், கங்கை கங்கைன்னு சொன்னாலே பாபங்கள் எல்லாம் போயிடும், பார்த்தாலே பாபம் போயிடும். பும்சாம் புனாதிவை தத் பாத சலிலம் யதா. கங்கா தீர்த்தத்துல தீர்த்தம் ஆடினாலோ, கங்கான்னு சொன்னாலோ, புரோக்ஷணம் பண்ணிட்டாலோ, சேவித்தாலோ
என்ன பண்ணாலும் பாபம் தொலைஞ்சு விடுங்கிறார். சரி, அப்ப மீன்கள் திமிங்கிலங்கள் எல்லாம் கங்கைக்குள்ளேயே தினமும் விளையாடி கொண்டிருக்கின்றன, எல்லாம் மோட்சம் விடுமா? போகாது. ஆனா நாம போறோமே, நாம கங்கையில தீர்த்தமானா நம்ம போறோம், அதுலயே இருக்கிற மீன்கள் போல என்னால் காரணம் இருக்கு. கங்கையில சம்பந்தம் இருக்கிறதுக்காக மோட்சம் கிடைக்காது. கங்கா திரிவிக்ரம ஸ்ரீபாத தீர்த்தம், திரிவிக்ரம பெருமானுடைய திருவடி தீர்த்தம் அது. அதை நாம பிராசனம் பண்ணினாலோ பார்த்தாலோ நீராடினாலோ நமக்கு புண்ணியம், பாபங்கள் தொலையும். இந்த நினைவு இருக்கணும், இந்த அறிவு இருக்கணும். இந்த ஞானம் கிடைச்சதுன்னா தான் மோட்சம் போக முடியுமே தவிர சம்பந்தத்தினால ஒண்ணு நடக்காது. அதே போலத்தான் நமக்கும் பகவானுக்கும் சம்பந்தம் நித்தியம். அது ஆச்சாரியன் ஏற்படுத்த முடியாது. ஆனா அந்த சம்பந்தமே முக்தி பெற்றுக் கொடுக்காது, அது மோட்சம் கொடுக்காது. அந்த சம்பந்த ஞானம் வேணும். சம்பந்தம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு கைங்கரியம் பண்ண வேண்டும். இந்த ரெண்டையும் நாம ரொம்ப மறந்து போயிருக்கிறோம். தங்களையும் மறந்து ஈஸ்வரனையும் மறந்து ஈஸ்வர கைங்கரியத்தையும் இழந்தோம் என்கிற இழவு எண்ணிக்கை சம்சாரமாகிற பெருங்கடலை கிடந்து நோவுபடுகிறான் சம்சாரி. நம்மை யாருன்னு மறந்துருக்கோம், பகவானே ஆறுங்கிறத மறந்துட்டோம், அவருக்கு செய்ய வேண்டிய கைங்கரியத்தையும் மறந்தோம். நாம பிறவி எடுத்ததே பகவானுக்கு கைங்கரியம் பண்ணத்தான், பாகவதர்களுக்கு தொண்டு செய்யத்தான்கிறதையும் மறந்தோம். தங்களையும் மறந்து ஈஸ்வரனையும் மறந்து ஈஸ்வர கைங்கரியத்தையும் இழந்தது ஆச்சரியல. இழந்தோங்கிற பச்சாத்தாபம் கூட இல்லாம, இழந்தோங்கிற இழவு கூட மனசுல படாமல் சம்சாரமாகிற பெருங்கடலிலே கிடந்து நோவுபடுகிறோம். இப்படி நாம காலத்தை ஓட்டிட்டு இருக்கோம். முன்னீர் ஞானம் படைத்த என் உயில் வண்ணனே, அந்நாள் நீ தந்த ஆக்கையின் வழி உணர்வேன் என்று நம்மாழ்வார் பாடினார். இப்படி இருக்கிறச்சே சம்பந்தம் மட்டும் இருந்து என்ன லாபம்? இப்பவும் யாரா இருந்தாலும், கடவுளே இல்லைன்னு சொல்லவனா இருந்தாலும் கடவுளோட ஒட்டி கொண்டுதான் இருக்கிறார். அப்படித்தான் உபனிஷத்து சொல்லுகிறது. கடவுள் இல்லைன்னு சொல்றவர்கள்லாம் கடவுளிடத்திலே பிரிச்சிட முடியாது. அவர்களும் பகவானுக்கு சரீரம் தான், அவர்களுக்கும் பிரகாரம் தான், அவர்களுக்கும் சிவன் நாராயணன் அந்தராத்மா தான். ஆனா என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? அப்படிங்கிறத நான் ஏற்றுக்கணும். அந்த சம்பந்த ஞானம் ஏற்பட வேண்டும். அந்த ஞானத்தை நமக்கு ஏற்படுத்துவதுதான் ஆச்சாரியர். அவருதான் நமக்கும் பகவானுக்கு சம்பந்தம்னு சொல்லி கொடுக்கிறார். இதை பற்றி அழகான ஒரு இடம், அவ்வானவருக்கு அவ்வானவர் அடிமை என்று உவ்வானவர் உரைத்தார். ஆ என்னும் எழுத்து பரமாத்மாவை சொல்லும், அகாரார்த்தோ விஷ்ணு. மா என்கிற எழுத்து ஜீவாத்மாவை சொல்லும், மகாரார்த்தோ ஜீவா. அகாரம் விஷ்ணுவாச்சகம், மகாரம் ஜீவாத்மாவை சொல்லும். இதுக்கப்புறம் நடுவுல ஊங்கிற எழுத்து இருக்கு, அவர் தான் ஆச்சாரியன்னு வைத்துக் கொள்வோம். ஆ என்னும் எழுத்தால சொல்லப்பட்ட பரமாத்மாவுக்கு மா என்னும் எழுத்தால் சொல்லப்பட்ட ஜீவாத்மா சேஷபூதன், அடிமை. அவனுக்கு இவனுக்கு ஒழிக்க ஒழியாத சம்பந்தம் என்று உக்காரத்தால சொல்லப்படுகிற ஆச்சாரியன் நமக்கு உரைக்கிறார். இப்படித்தான் ரெண்டு பேருக்கு சம்பந்தத்தை ஏற்படுத்தி வைக்கிறார். சம்பந்தத்தை அவர் ஏற்படுத்த மாட்டார், சம்பந்தம் இருக்குங்கிறத நமக்கு சொல்லுகிறார். இதை குலசேகர பெருமாள் சாதிக்கும் போது, தருதுயர தடாயேல் உன் சரணல்லால் சரணில்லை, திருவித்துவக்கோடுங்கிற மலையாள விருதேசம். அதுக்கு 10 பாசனம் பெருமாள் திருமொழியில பாடினார். அங்கு சொல்றார், செந்தடலே வந்தடல செய்திடனும் செங்கமனம் அந்தரம் சேர் வெங்கதிரோர்க்கெல்லாம் அலராவால். எங்கோ சூரியன் இருக்கார், கீழே எங்கேயோ தாமரை இருக்கு. இருந்தாலும் சூரியனுடைய ஒளியாலதான் தாமரை மலரும். பக்கத்துல சட்டிப்பானையில கணரை கொண்டு போய் வச்சு நெருப்ப வச்சதுக்காக தாமரை மலராது. அங்க இருக்கிற சூரியனை தான் எதிர்பார்க்கும். அது போல இந்த ஜீவாத்மா எங்க இருந்தாலும் ஸ்ரீமன் நாராயணன் தான் சூரிய மண்டல மத்தியவர்த்தி நாராயணா. அவரு தான் இவனுடைய ஞானத்தை மலர்த்தி ஆகணும். ரெண்டாவது தேவை இருக்கு. அதே சூரியன் ஜலத்துல தாமரை இருக்கிற வரைக்கும் தான் மலர்த்துவார். குளத்துல இருந்து தாமரை எடுத்து வெளியில நிலத்துல போட்டுடுங்க, அப்புறம் சூரிய ஒளிப்பட்டா நானும் கருகி போடும், சருகா உறந்து போடும். தண்ணீர்ல இருக்கணும், ஜலத்துல இருக்கணும், அப்பதான் தாமரையை சூரியன் மலர்த்துவார். பகவான்கிற சூரியன் ஜீவாத்மாங்கிற தாமரையை மலர்த்துவார். ஆனா அதுக்கு இன்னொரு தேவை இருக்கு, அது ஜலத்துல இருக்கணும். ஜீவாத்மாவுக்கு ஜலம் எது தெரியுமா? ஆச்சாரிய சம்பந்தம் தான் தண்ணீர். ஆச்சாரியங்கிற தண்ணீர்ல நாம இருக்கிற வரைக்கும், ஆச்சாரிய சம்பந்தத்தோட இருக்கிற வரைக்கும் தான் பகவான்கிற சூரியன் நம்மை மலர்த்துவார். அப்ப மத்த பேர் நம்மளை மலர்த்த முடியாது, ஞானம் கொடுக்க முடியாது, பகவான் தான் கொடுக்கணும். அவரே கொடுக்கிறதா இருந்தாலும் நாம எங்கேயோ தெரிந்து கொண்டிருந்தா தரமாட்டார். ஆச்சாரிய அபிமானத்தோட ஆச்சாரிய சம்பந்தத்தோட இருந்தால் தான் கொடுப்பார். அதைத்தான் குலசேகராழ்வார் சாதித்தார். ஆண்டாள் தன்னுடைய பாசனத்தில் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானேன்னு பாடினாள். நந்தகோபாலன் பெரிய திருமாளிகையில் இருக்கார். அவருடைய கோயில் காப்பான் துவாரம்
பாலகர்கள், க்ஷேத்திர பாலகர்கள். இது திருப்பாவ 16வது வருஷம். நாயகனாயன் நந்தகோபனுடைய கோயில் காப்பான். நாயகன் ஆண்டாள் சொல்றது கண்ணனைத்தான் இருக்கணும், அவர் தானே நாயகனால். இந்த இடத்துல துவாரபாலகர்களையே நாயகன்கிறாள். இருக்க முடியுமா? வாசல் காப்போன போய் நாயகன்னு சொல்லுவீரானால் அவர்களுக்கு துவாரசேஷிகள்னு சொல்றாங்க. அப்படின்னா அவர்கள் திருவடிகளை பற்றித்தான் பிரதான சேஷியான பெருமானிடத்தில் போக முடியும். நேர பெருமானிடத்துல போக முடியாது. வாசல் காப்போர்கள் தான் நம்ம ஆச்சாரியர்கள். இங்க நாயகன் என்று ஆச்சாரியர்களையே ஆண்டாள் சொல்லுகிறாள். மேலும் விசேஷித்து சுவாமி ராமானுஷரையே குறிப்பிடுகிறாள் என்று சொல்றது. அப்ப ஆச்சாரிய சம்பந்தம் இன்றியமையாதது. அவர்தான் பெருமானுக்கு நமக்கும் தொடர்பு என்பதையும் சொல்லிக் கொடுக்கிறார். இதை பலவிடங்களிலும் நாம பார்த்து கொள்ளலாம். ஆச்சாரிய சம்பந்தம் இருந்துனால் நாளைக்கு பகவத் சம்பந்தத்தை ஏற்படுத்திக்கலாம். அதே ஆச்சாரிய சம்பந்தம் இல்லைன்றால் நல்ல குணமே வராது, மற்ற எதுவும் வராது. நமக்கு முக்கியமான ஒரு பூஷணம், ஆபரணம், ஒரு பெண்ணுக்கு தாலி கொடின்னு வச்சுங்களேன், திருமங்கல தாரணம் ஆறுது இல்லையா, அது இருந்துனால் ரொம்ப ஏழை, தாலி மட்டும் போட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் வாங்கிக்கலாம். நாளைக்கு பணம் வரட்டும், வராத போட்டோம், அட்டியை போட்டுக்கலாம், ஒட்டியானம் போட்டுக்கலாம், கங்கணம் போட்டுக்கலாம், எல்லாம் வாங்கிக்கலாம். ஆனா அப்படி தாலி இல்லேன்னு வச்சுக்கோ, அப்படின்னு மத்தது எல்லாத்தையும் வாங்கி பிரயோஜனம் உண்டா? தாலி கிடந்தால் பூஷணங்கள் பண்ணி போடலாம். அத போல ஆச்சாரிய சம்பந்தம் நமக்கு தாலி கொடி போலே அது இருந்ததுனால் மத்த தனியே நமக்கு வரும். ஆனா அது இல்லாமல் போய்விட்டதானால் எத்தனை இருந்தும் லாபம் இருக்காது. ஆக ஆச்சாரிய அபிமானம் உத்தாரணம், அதுதான் வேத வேதாந்தம் எல்லாமே சொல்லுகிறது. இந்த விஷயத்தை மணவாள மாமனிகள் சர்வாத்மனா சுவாமி ராமானுஜரிடத்துல தான் காட்டினார். அதனால்தான் 200-250 ஆண்டுகள் பிற்பட்டு அவதரித்திருந்தாலும் யதீந்திர பிரபணர் அப்படிங்கிற பேர் அவருக்கு வந்தது. பகவான் பிராபியம் பிராபகம், அவர்தான் பிராபியம், அவரே தான் பிராபகம். இந்த ரெண்டு சப்தங்கள் கண்டிப்பா சிவவிஷ்ணவ காலக்ஷேபம் எதுவா இருந்தாலும் தெரிஞ்சுதான் ஆகணும், கேட்டுதான் ஆகணும். அவர்தான் பிராபியம்னால் அடைந்து அனுபவிக்க வேண்டிய புருஷார்த்தம், கைங்கரியம் பண்ண வேண்டியது அவருக்கு. அவர்தான் பிராபியம், புருஷார்த்தம். பிராபகம்னால் அந்த புருஷார்த்தத்தை பெற்றுக் கொடுப்பவரும் அவரே. அவரே உபாயம் அர்த்தம். தமிழ சொல்லணும்னா 6 பேருன்னு சொல்லலாம். உபாயம் பிராபியம்னு சொல்லலாம், பிராபியம் பிராபகம்னு சொல்லலாம், உபாயம் உபேயம்னு சொல்லலாம். ரெண்டு சப்தங்கள் எப்படி வச்சுக்கோ. அவர்தான் புருஷார்த்தம், அவர்தான் வழி, வழியாவும் அவர் தான் இருக்கார், அடைந்து கைங்கரியம் பண்ண வேண்டியவராகவும் அவர் தான் இருக்கிறார். இது பகவான், அவரே பிராபியம், அவரே பிராபகம். இதுக்கு பிரதம பருவம்னு பேர். அப்படின்னா முதல் படி. பெருமானை பிராபியமாக, பெருமானை பிராபகமாக கொண்டால் முதல் படி. இதைத்தான் ராமானுஷர் கொண்டார்னு சொல்லலாம். ஏன்னா நம்பெருமானிடத்திலே சரணாகதி அனுப்புகிறார். பெரிய விராட்டியார முன்னிட்டு கொண்டு கத்தியத்திரயத்தை விண்ணப்பம் பண்ணுகிறார். அதுல முதல் சொல்லுகியே ஸ்ரீ மகாலட்சுமி, பெரிய விராட்டியார், ஸ்ரீரங்கநாச்சியார், பகவன் நாராயண அபிமதாம ரூப ஸ்வரூப ரூப குண விபவ ஐஷ்யத்த சீலா ஜனவதிகாசையா சங்கேய கல்யாண குணகணா பத்மநாலயாம் பகவதி ஸ்ரீயன் தேவி நித்யானவாயினே நிரவத்யாம் தேவதேவதி விமகிஷீம் அகில ஜெகன்மாதரம் அஸ்மன்மாதரம் அசரண்ய சரண்யா அனன்ய சரணா சரணமகம் பிரபத்தேன்னு நாச்சியார் திருவடிகள்ல சரணாதி பண்ணினார். உறுதியை பிரார்த்தித்தார். கண்டிப்பா நீ நம்பெருமாள் திருவடியில சரணாதி பண்ணும், உபாயத்துல உனக்கு நிஷ்டை இருக்கட்டும் என்று தாயார் அனுகிரகிக்க மேலே பக்கத்துல வந்தார். ஸ்ரீமன் நாராயண தொத்பாதாரவிந்த இவ்வளவு சரணமகம் பிரபத்தி. இப்ப பாருங்க, பெருமாள் திருவடிகளிலே சரணாகதி. பெருமாள் என்ன வேணும்னு கேட்கிறார். எனக்கு எல்லாவித கைங்கரியமும் கொடுக்க வேண்டும். நித்திய கிங்கரோ பவானி, உமக்கும் பிராட்டிமார்களுக்குமாக அனைத்து கைங்கரியங்களை பண்ணணும், அதை நல்குவாய் என்று ராமானுஜர் பிரார்த்திக்கிறார். இதே போலத்தான் நம்மாழ்வார் பிரார்த்தனை பண்ணியிருக்கார். திருவேங்கடவன் திருவடிகள்ல சரணாகி பண்ணி அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்க உரமாறுவார். நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையா என்னை ஆழ்வானே, நிகரில் அமரமுனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழன் இல்லாவடியே உன் அடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று திருவேங்கடவனிடத்துல சரணாகி பண்ணார். உனக்கு என்ன வேணும்னு பெருமாள் கேட்கிறார். கைங்கரியம் வேணும், ஒழிவில் காலம் எல்லாம் உடனாய் நம்பி வடிவிலா அடிமை செய்ய வேண்டும்னா தெளிவுறதி திருவேங்கடத்து எழில்கள் சோதி அந்த தந்த தந்தைக்கே. அதே திருவேங்கடவனிடத்துல கைங்கரியம் பிரார்த்தித்தார். இதுதான் துவயத்தினுடைய முன்வாக்கியம் பின்வாக்கியத்துக்கு பொருள். ஸ்ரீமன் நாராயண சரணம் ஆரம்பித்து சரணம் சரணம் பிரபத்தியே, உன் திருவடிகளை உபாயமாக பற்றுகிறேன், அதான் எனக்கு சரணம் உபாயம். என்ன வேணும்னு கேட்டியானால் ஸ்ரீமதே நாராயணாய நமஹ, கைங்கரியத்தை கொடுன்னு பிரார்த்தித்தேன். திருவேங்கடவனிடத்துல இந்த ரெண்டையும் பண்ணினார் நம்மாழ்வார். திருவரங்கநாதனிடத்துல இந்த ரெண்டையும் பண்ணினார்
சுவாமி ராமானுஜர். யதீந்திரர் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப யதீந்திர பிரவணர் அவர் எதை பிராபியமாக பற்றினார், அவர் எதை பிராபகமாக பற்றினார்னால் பெருமான் திருவடிகளை அல்ல, மற்ற யாரையும் அல்ல. ராமானுஜர் திருவடிகளே பிராபியம், ராமானுஜர் திருவடிகளே பிராபகம். அதுதானே சிறந்த கொள்கை. அதுதானே பலலோகாச்சாரியர் சிவஜன்மோனத்துல சொல்லியிருக்கிறது. ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம், தேவமத்தரியேன் குருகூர் நம்பி பாவினின் இசை பாடி திரிவனே. எனக்கு நம்மாழ்வாரை தவிர வேறு தெய்வம் தெரியாதுன்னு மதுரகவி ஆழ்வார் பாடினார். எனக்கு ராமானுஜரை தவிர மற்றொரு தெய்வம் தெரியாதுன்னு மணவாள மாமனிகள் பாடியிருக்கிறார். எங்கு பாடினார்? ராமானுஜரையே பிராபகமா பற்றினாரா? ராமானுஜரையே பிராபியம் வேண்டினானால் ஆமாம், மணவாள மாமனிகள் எழுதின அழகான ஸ்ரீசுக்திகள். அதை நாம் உற்று நோக்கினால் யதீந்திரர் தான் உபாயம், யதீந்திரர் தான் பிராபியம் என்று யதீந்திர பிரவணர் பற்றினார். அதுவே நமக்கு உத்தாரகம்ங்கிறத புரிந்து கொள்ளலாம். எப்படின்னு பார்ப்போம். ஸ்ரீ மாதவாங்கிரி ஜலஜத்வய நித்திய சேவா பிரேமா விலாசய பராங்குஷ பாதபத்ரம் காமாதி தோஷபரம் ஆத்மபதாஸ்ரிதானாம் ராமானுஜம் யதிபதி பிரணமாமி மூர்த்தனா. சுவாமி மணவாள மாமனிகள் பாடியது எதிராஜ விம்சதி. அதிலே ராமானுஜருடைய திருவடிகளே பிராபகம், அதுவே உபாயம், அதுதான் வழி அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சாதிக்கிறார். முதல் ஸ்லோகமே பார்க்கலாம். ஸ்ரீ மாதவாங்கிரி ஜலஜத்வய நித்திய சேவா. மாதவ பெருமான் அவன் திருவடிகள்ல எப்போதும் கைகேற்றத்தை விரும்பினவர் நம்மாழ்வார். பிரேமா விலாசய பராங்குஷ, அவர்தான் நம்மாழ்வார். பாத பக்தம், நம்மாழ்வாருடைய திருவடிகள்ல பக்தி இருப்பவர், மாறன் அடிபணிந்துய்ந்தவர் சுவாமி ராமானுஜர். அந்த ராமானுஜரை மாதவாங்கிரி ஜலஜத்வய நித்திய சேவா பிரேமா விலாசய பராங்குஷ பாதபக்தம். ராமானுஜரை பற்றினா என்ன நன்மை ஏற்படும்? காமாதி தோஷஹரம் ஆத்மபதாஸ்ரிதானாம். யாரெல்லாம் ராமானுஜர் திருவடிகளை பற்றி இருக்கிறார்களோ அவர்களுடைய காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம் ஆகிய எல்லா தோஷங்களையும் தொலைக்கிறார். சுவாதந்திரியம், தேகாத்மாபிமானம், அன்னசேஷத்துவாபிமானம், நம்ம ரட்சித்துக் கொள்றதுக்கு நாமே முடியுங்கிற ஒரு செருக்கு எல்லாத்தையும் போக்குகிறார். அகங்கார மமகாரங்களை எல்லாம் தொலைக்கிறார் ராமானுஜம். அப்படிப்பட்ட ராமானுஜரை பிரணமாமி மூர்த்தனா. யதிபதியும் ராமானுஜம் பிரணமாமி மூர்த்தனா. யதிபதியான சன்னியாசி குல சக்கரவர்த்தியான ராமானுஜரை தலையால் வணங்குகிறேன். எப்ப வணங்குகிறேன், தலையால் வணங்குகிறேன் சொன்னாரோ அப்ப உபாயமாக பற்றுகிறார் பொருள்படும். இது முதல் ஸ்லோகம். இதே கடைசியில சாதிக்கிறார். விஜ்ஞாபனம் எதிதமத்யது மாமகீனம் அங்கீகுருஷ்வ எதிராஜ தயாம்புராசே அக்ஞோயம் ஆத்மகுணலேச விவர்ஜிதஸ்ய தஸ்மாத் அனன்ய சரணோ பவதீதி மத்வா. நான் வேற எந்த நல்லதும் என்னிடத்துல கிடையாது. இப்போ தஸ்மாத் அனன்ய சரணா பவதீதி மத்வா. விஜ்ஞாபனம் எதிதமத்யது மாமகீனம். இன்று அடியனுடைய விஜ்ஞாபனம் என்னங்கிறத கேட்டுக்கொள்ளும். அங்கீகுருஷ்வ ஏற்றுக்கொள்ளும். எதிராஜ தயாம்புராசே. தயாங்கிறத கருணை. ராமானுஜர் காரே கருணை ராமானுஜர். அந்த கருணையை கடல் போன்ற உருவெடுத்தவர் அவர். அதைத்தான் விஜ்ஞாபனம் எதிதமத்யது மாமகீனம் தயாம்புராசே அக்ஞோயம் ஆத்ம குண லேச விவர்ஜிதஸ்ச. அடியனுக்கு ஒரு துளி ஆத்ம குணம் இல்லை. மணவாள மாமனிகள் சொல்லிக்கிறார். நாமெல்லாம் என்னன்னு சொல்லிக்கொள்ள, கண்டிப்பா நமக்கு ஆத்ம குணம் இல்லை, அவருக்கு பூர்ணம் ஆத்ம குணம். ஆனா இப்படின்னு அவர் ஸ்லோகத்துல பாடினாத்தான் சொல்ற நாம நம்ம பத்தி சொல்லிக் கொள்ளலாம். ஆத்ம குணலேச விவர்ஜிதஸ்ச தஸ்மாத். ஆகவே நான் எல்லாராலும் கைவிடப்பட்டவன், எனக்கு நல்ல குணம் இல்லை, புத்தி இல்லை, பக்தி இல்லை அப்படின்னு இல்லேங்கிறதுக்காக தேவரீரும் கைவிட்டுட வேண்டாம். இல்லேங்கிறதுக்காகவே நீர் கை கொடுத்து தூக்கி விடணும். இப்ப ஆரோத்தர் ரொம்ப கட்டப்படுறார், எல்லாராலும் கைவிடப்பட்டார். எல்லாரும் விட்டுட்டாளேங்கிறதுக்காக நம்ம விட்டுடலாமா? எல்லாரும் விட்டவர்களைத்தான் நாம கை கொடுக்கணும், தூக்கிட்டணும், காப்பாத்தி விடணும். அதைத்தான் இங்க மணவாள மாமனிகள் பிரார்த்திக்கிறார். தஸ்மாத், எல்லாரும் என்னை விட்டார்கள், எனக்கும் போக்கிடம் இல்லை, கதி இல்லை, உன் திருவடிகள் தான் எனக்கு உபாயம். ஆகவே அனன்ய கதி, வேறு புகழற்றவன் புரிஞ்சுட்டு அனன்ய சரணா பவதீதி மத்வா, என் கையை பிடிச்சுக்கோ, தூக்கிக்கோ. தேவரையின் திருவடி தான் எனக்கு தெரியும். ராமானுஜர் திருவடிகள் உபாயம் அப்படின்னு எதிராஜ விம்சதியில பாடுட்டான். 20 ஸ்லோகங்கள் தான். ஏன் தெரியுமா எதிராஜ விம்சதி 20? ஒரு 3, ஒரு 6, ஒரு 11, 3, 6, 9, 9,
சப்தங்கள் திருமந்திரம், 6 சப்தங்கள் துவயம், 11 சப்தங்கள் சரமஸ்லோகம், 3 6 9 9 11 20 திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம் 3னுடைய சப்த எண்ணிக்கை சொற்களை கூட்டினால் மொத்தம் 20. வித்ராஜம்சதி 20 ஸ்லோகங்கள். அப்ப திருமந்திரத்வயம் சரமஸ்லோகத்துல என்னவா சொல்லப்பட்டிருக்கோ அதெல்லாம் ராமானுஜர் திருவடிகள்ல அமைத்து பாடினதுதான் வித்ராஜம்சதி 20 ஸ்லோகங்கள். அப்ப இந்த ஒரு பிரபந்தம் சம்ஸ்கிருத பிரபந்தத்தை ராமானுஜர் உபாயம் அவர் திருவடிகளையே சரணமாக பற்றுவோம் என்பதற்கு சமர்ப்பித்து விட்டார். அடுத்தது ஆர்த்தி பிரபந்தம் தமிழ் பிரபந்தம். அதிலே ராமானுஜர் திருவடிகளில் கைங்கரியமே புருஷார்த்தம், அவரே பிராபியம்னு சொன்னது இந்த அழகான பிரபந்தம். பிராபகம் உபாயம்னு சொன்னது வித்ராஜம்சதி, பிராபியம்னு சொன்னது ஆர்த்தி பிரபந்தம். அது சரிகிறார். அன்னை குடிநீர் அருந்தி முறையூன் குழவி தன்னுடைய நோயை தவிராளோ. ராமானுஜா எப்போ ஒரு சின்ன குழந்தைய பெற்றிருக்கிற தாய், அந்த குழந்தைக்கு மருந்து கொடுக்க முடியாது. ரொம்ப சின்ன குழந்தை, பச்சிளம் குழந்தை. அப்ப தாயாருதான் கஷாயம் எல்லாம் சாப்பிட்டு மருந்து சாப்பிட்டு தன்னுடைய தாய்ப்பால் மூலமா குழந்தைக்கு கொடுத்து அதன் மூலம் குழந்தையினுடைய உடம்பு சரியாகணும். இதுதானே வழக்கம். அன்னை குடிநீர் அறிந்தி முறைவும் குழவி தன்னுடைய நோயை தவிராளோ. என்னை எதிராசா எனக்கா நீ செய்தால் உனக்கது தாழ்வோ உரை. அதை போல அடியனுக்காக தேவதையில் தான் எல்லாம் பண்ணி ஆக வேண்டும். உம்மை தவிர வேற யாரு நமக்கு தெரியும்? உம் திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடுவதே புருஷார்த்தம். முதல்ல சாதிக்கிறார். வாழி எதிராசன், வாழி எதிராசன், வாழி எதிராசன் என வாழ்த்துவார், வாழியன வாழ்த்துவார், வாழியன வாழ்த்துவார், தாளினையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை. முதல் போஷரமே எதிராசன் வாழி, எதிராசன் வாழி, எதிராசன் வாழி என்று யாரெல்லாம் வாழ்த்தி மங்களாசாசனம் பண்ணுகிறார்களோ அவர்களுடைய திருவடிகளிலே விண்ணோர்கள், தேவர்கள், நித்தியசூரிகள் கூட வந்து விழுந்து வணங்குவார்கள் அப்படின்னு மனவாளர்களுக்கு சாதிக்கிறார். வாழி எதிராசன், வாழி எதிராசனால் மங்களாசாசனம் பண்றது, ஸ்தோத்திரம் பண்ணுவது, கைங்கரியத்தை பிரார்த்திப்பது, இதுதானே பிராபியம் அர்த்தம். ஆர்த்தி பிரபந்தத்தால் ராமானுஜர் திருவடிகளே பிராபியம்னு சாதித்தார். எதிராதிவிம்சதியால் ராமானுஜர் திருவடிகளே பிராபகம்னு சாதித்தார். ஒரு இடத்துல சொல்றார், பூமகள் கோன் தென்னரங்கர் பூங்கழற்கு பாதுகமாய் தாமழகம் செல்வன் சடகோபன் தேமலர் தாட்கேந்தினிய பாதுகமாம் எந்த ராமானுஜனை வாய்ந்தனது நெஜமே வாழ். நெஜமே தனக்கு சொல்கிறார். ராமானுஜர் திருவடிகள்ல பிரேமத்தோடு, அதுல பக்தியோடு அவர் யார் தெரியுமா? பூமகள் போன் தென்னரங்கர் பூங்கழற்கு பாதுகமாய். பூமகள் போன் ஸ்ரீயப்பதி, அவர் தான் திருவரங்கநாதன். பூங்கடலுக்கு, அந்த பெருமானுடைய அழகான பூ போன்ற திருவடிகளுக்கு பாதுகமாய். பெருமானுடைய திருவடி பாதுகை யாரு? ஷடகோபர் தானே பாதுகை. எல்லா கோலுக்கும் போய் ஷடாரி வாங்கிக்கிறோமே. பெருமானுடைய திருவடி நிலைகள் பாதுகை தானே. தாமகளும் செல்வ சடகோபன், மகிழ்ச்சியா நம்மாழ்வார் திருவாய்மொழி பாடினாரே அப்படிப்பட்ட சடகோபன் தேமலர் தாட்கு எய்ந்தினிய பாதுகமாய். சடகோபன் நம்மாழ்வாருடைய அழகான திருவடிகளுக்கு பாதுகமாறு ராமானுஷர். ஏந்தியன பாதுகமா எந்த ராமானுஷனை வாய்த்தனது நெஞ்சமே வாழ். அந்த ராமானுஷர் திருவடிகளை பற்று, நெஞ்சமே நன்னா வாழ்ந்துடும். அப்ப பெருமானுக்கு பாதுகையா இருக்கிற நம்மாழ்வார், நம்மாழ்வாருக்கு பாதுகையா இருக்கக்கூடிய ராமானுஷர், அவரை நாம பற்றி பெரும் வாழ்க்கை பெறுவோம் அப்படின்னு மணவாளமாமர்கள் சாதிக்கிறார். என்ன அழகான ஒரு தொடர்பு இருப்பார்கள். இதிலே இன்னொரு சுவையான செய்தி. ஆழ்வார் திருநகரி திருக்குறுகூர், அதை பத்தி மணவாளமாமர்கள் பாடச்சே, உண்டோ வைகாசி விசாகத்து கொப்பொரு நாள், உண்டோ சடகோபர் கொப்பொருவர், உண்டோ திருவாய்மொழி கொப்பு தன் குருகைக்குண்டோ ஒரு பாரதனில் ஒப்பும் ஊர் பாடினார். நாம் ஊர் அது. மணவாள மாமனிகளுடைய திருவவதார ஸ்தலம் ஆழ்வார் திருநகரி. 3 பேர் பிறந்த ஊர். நம்மாழ்வாருக்கு அவதார ஸ்தலம், ராமானுஷருக்கு அவதார ஸ்தலம், மணவாள மாமனிகளுக்கு அவதார ஸ்தலம். நம்ம ஏதாவது கலக்கத்துல சொல்றீரா? ஸ்ரீபெரும்புதூர்ல ராமானுஷர் அவதரித்தார்னால், ஸ்ரீபெரும்புதூர்ல அவதரித்தது இச்சைக்கு 1000 ஆண்டுகள் முன்னால். ஆனால் இன்னும் 200 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆழ்வார் திருநகரில் அவதரித்தார். 200 மட்டுமில்லை, நம்மாழ்வார் வாழ்ந்திருந்த காலத்திலேயே பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டார் நம்மாழ்வார். முதல்கவி ஆழ்வார் தாமிரபரணி தீர்த்தத்தை காய்ச்ச அதிலிருந்து அழகான திருமேனி தோன்றிச்சு. அதான் முதல்ல ராமானுஜர் திருமேனி உலகத்துக்கு வந்தது. அவர் எழுந்தருடைய 5120 வருஷம், சரி ஒரு 32 வருஷம் வேணா குறைச்சிருந்தோம். அத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி ராமானுஜ அவதாரம் முதல்ல நடந்தது எங்கே? ஆழ்வார் திருநகரிலே. அப்ப நம்மாழ்வார் அவதாரம் விபவ அவதாரம்,
திருநகரி. ஒரு விக்கிரக வடிவத்தில் அர்ச்சாவதாரம் ராமானுஜரது பவிஷ்யத் ஆச்சாரியன் ஆழ்வார்த்த நகரி. மீண்டும் மணவாள மாமுனிகளுடைய விபவ அவதாரம் ஆழ்வார்த்த நகரி. அப்ப 3 பேர் அவதாரம் அந்த ஊர்ல இருந்திருக்குனால் பாடமாட்டார. அதனாலதான் உபதேச திருமாலையில் உண்டோ வைகாசி விசாலத்துக்கு ஒரு நாள் தென் குருகைக்குண்டோ ஒரு பாரதனில் ஒக்குமோர்னு பாடினார். இந்த இடத்துல பிள்ளலோக ஜீய சுவாமி ஆர்த்தி பிரபந்தத்துக்கு வியாக்கியானம் அனுகிரகிக்கிறார். அங்க சொல்றார், இத்தால் எம்பெருமானார் திருவடிகளில் பிராவண்யத்துக்கு எல்லை நிலம் இவராகையாலே அவர் திருவடி நிலைகளுக்கும் யதீந்திர பிரவணர் என்று நிரூபகமாக வேண்டுகிறேன். ராமானுஜருடைய திருவடி நிலைகளுக்கு யதீந்திர பிரவணர்னு வைத்துக் கொள்ளலாம்னு இவர் அபிப்பிராயப்படுறார். ஏனால் பிராபியம் பிராபகம் ரெண்டும் ராமானுஜர் திருவடின்னு சொல்லியிருக்கிறச்சே அவர் திருவடி மணவாள மாமுனிகள்னு சொல்ல மாட்டோம். மேலும் ஆதிசேஷனுடைய அவதாரம் தான் ராமானுஜர், ஆதிசேஷனுடைய அவதாரம் தான் மணவாள மாமுனிகள். அப்ப இருவருமே ஒருவர். புனரவதாரம் யதீந்திரனான ராமானுஜர் மீண்டும் பிறந்தார் சுவாமி மணவாள மாமுனிகளானார். அதனாலதான் பிடலோகஞ்சியை சாதிக்கும் போது இத்தால் எம்பெருமானார் திருவடிகளில் பிராவண்யத்துக்கு எல்லை, எம்பெருமானார் திருவடிகள்ல பேர் அன்பு பக்தி, அந்த பக்திக்கு எல்லை யாருன்னு சொன்னால் யதீந்திர பிரவணர் தான். அதனால ராமானுஜருடைய பாதுகைகளாகவே அவர் திருவடிகளாகவே யதீந்திர பிரவணரை சொல்லலாம் அப்படின்னு சாதிக்கிறார். அந்த விஷயமும் பார்த்தோம். அப்ப பிராபியம் பிராபகம் ராமானுஜரேன்னு சொன்னதுனால் ஆச்சாரியாபிமானம் முத்தாரகங்கிறத சரிவர நடத்தி காட்டினது மணவாள மாமுனிகள். எங்கு நடத்தினார்? ராமானுஜர் திருவடிகள்ல நடத்தினார். அதனாலதான் யதீந்திரரும் யதீந்திர பிரவணரும் அப்படின்னு இந்த ஆச்சாரிய சம்பந்தம் சிஷ்யனுடைய தொடர்பு விஷயத்தில் நன்கு பொருந்துகிறது. இப்ப இந்த 2 பேருக்கு சில ஒற்றுமைகள் இருக்கின்றன. என்னங்கிறத பார்ப்போம். முதல் ஒற்றுமை, ராமானுஜரும் ஆதிசேஷ அவதாரம், மணவாள மாமுனிகளும் ஆதிசேஷ அவதாரம். அனந்த பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்து ததப்பரம். இந்த ஸ்லோகம் எல்லாருக்கும் தெரியும். திருவனந்தாழ்வானாக முதல் யுகத்தில் இருந்தார். அடுத்தது லக்ஷ்மணனாக 2வது யுகத்தில் தொண்டு செய்தார். 3வது யுகத்தில் பலராமனாக பிறந்தார். 4வது யுகத்தில் ராமானுஜராக திருவதாரம் பண்ணினார். ராமானுஜரே பல ஆண்டுகள் இருந்திருக்கணும். ஆனா 120 ஆண்டுகள் தான் இருந்தார். பெருமாள் ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து ராமானுஜரை கீழே அனுப்பிச்சார். ஆதிசேஷனை கீழே போய் பெறான்னு சொல்றார். அப்ப 200 வருஷம் இருந்துட்டு வாங்கதான் சொன்னார். ஆனா 120க்கு அப்புறமே பெருமானை பிரித்தவரால் இருக்க முடியல. அதனால திரும்ப எழுந்துருளி விட்டார். அந்த மீதம் விட்ட ஆண்டுகளுக்கு இல்லையா, அதை வாழ்ந்துட்டு போவோங்கிறதுக்காகத்தான் மணவாள மாமுனிகள் அவதரித்தார். அதுல இருந்து 73 ஆண்டுகள் வாழ்ந்தார். அப்பவும் 7 ஆண்டுகள் மிச்சம். அந்த அளவுக்கு இவர்களுக்கு பெருமான அடைஞ்சுடணுங்கிற துடிப்பு. வந்த காரியம் முடிந்தது, திரும்ப போவோங்கிற ஆசையோட. ஆனா ஒரு வித்தியாசம் வரும். 2 பேரும் ஆதிசேஷ அவதாரம் தான். ஆனால் ராமானுஜருக்கு ஆதிசேஷ பீடம் கிடையாது. மணவாள மாமுனிகளுக்கு சேஷ பீட்டத்தோட எழுந்துள்ளிருப்பார். அந்த ஆதிசேஷன் பெரிய பெருமாள் மணவாள மாமுனிகளுக்கு கொடுத்த ஆச்சாரிய சம்பாவனை. தன்னுடைய ஆதிசேஷனை அவருக்கு ஆச்சாரியனுக்காக கொடுத்தார். அதனாலதான் மணவாள மாமுனிகள் சேஷ பீட்டத்தோட எப்போ எழுந்துள்ளிருக்கிறார். இது முதல் ஒற்றுமை. 2வது, வியாக்கியான கிரந்தத்துலதான் ஆசை. ராமானுஜருக்கும் நிறைய வியாக்கியானம் பண்ணணும், உரை எழுதணும். மூல கிரந்தம் ரொம்ப அவர் பாடவே இல்லை. இதுல எடுத்து பார்த்துக்கிறேன். நவரத்னங்கள் பாடியிருக்கார். அதுல மூலம்னா கத்தியமா பாடின கத்தியத்திரயம். மற்றபடி ஸ்ரீபாஷ்ய வியாக்கியானம் தான், பிரம்மசூத்திரத்து வியாக்கியானம், வேதாந்த சங்கிரமம், உபனிஷத்துக்களுக்கு வியாக்கியானம், வேதாந்த சாரம், வேதாந்த தீபம், எத்தையும் பாருங்க. கத்திய கீதா பாஷ்யம் எல்லாமே வியாக்கியான கிரந்தத்துலதான் ராமானுஜருக்கு ஆசை. ஏனால் ஆதிசேஷன் தானே 1000 நாக்குகள் கொண்டவர். அப்ப விரித்துரைக்கிறதுல அவருக்கு நிகர அவரா இருப்பார். தன்னை விவரித்து சொல்லணும் இல்லையா, அதனாலதான் ராமானுஜருக்கு அதுல ஆசை. அதே போல சுவாமி மணவாள மாமுனிகள் அவதரித்தார். மூல கிரந்தம் பண்ணியிருக்கார். பகவானை பத்தி இல்லை, ராமானுஜரை பத்தி. இப்ப நம்ம பார்த்த 2மே ராமானுஜர் விஷயம். எதிராஜ விம்சதி, ஆர்த்தி பிரபந்தம். நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி பெருமை சொல்றதுக்காக திருவாய்மொழி முத்தந்தாதி, மொத்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பெருமை சொல்றதுக்காக உபதேச திருமாலை, எல்லாமே ஆச்சாரிய விஷயமாவே இருப்பார்கள். இதெல்லாம் மூலம். இது தவிர வியாக்கியானம் பார்த்தால் சிவஜன புகழ வியாக்கியானம், தப்தத்திரைய வியாக்கியானம், மும்ஷுபடி வியாக்கியானம், ஆச்சாரிய வியாக்கியானம், பிரமாண திரட்டு எல்லாம் வியாக்கியானத்துல இருக்கு ஆசை. அதனாலதான் விசதவா சிகாமணிகள்னு சொல்றோம். நல்ல விளக்கமா சொல்லக்கூடியதுல இருக்கிற சாமர்த்தியம். எந்த ஒரு விஷயத்தை எடுத்திருந்தாலும் அந்த சம்ஸ்கிருத வேதம் திராவிட வேதத்தோட சேர்த்து என்னழகா நமக்கு கொடுக்க முடியுமோ தேனும் பாலும் கண்ணலும் அமுதுமாகி தித்தித்து கொடுத்த வியாக்கியாதா சுவாமி மணவாள மாமுனிகள். அந்த
அந்த நூல்களை வாசிச்சு பார்த்தாலே தெரியும். அதுல 2 பேருக்குமே வியாக்கியானத்தை ராசி. 3வது ஒற்றுமை பூர்வாச்சாரியர்களுடைய ஸ்ரீசூக்திகளை அப்படியே எடுத்தாழ்வதான் விருப்பம். தங்க விஷயம்னு சொல்றதை விட இது முன்னோர் மொழிந்ததுன்னு தான் 2 பேரும் சாதிப்பாங்க. யதீந்திரர் எழுதும் போதும் பகவத் போதாயன கிருதாம் விஸ்தீர்ணாம் பிரம்மசூத்திரவத்தி பூர்வாச்சாரியா சங்கிப்பு தன் மதானுசாரேன சூத்திராட்சராணி வியாக்கியாசியந்தே. வியாசர் அழகா பிரம்மசூத்திரம் எழுதிட்டார். அதுக்கு போதாயனர் விருத்தி கிரந்தம் சாதித்தார். அதெல்லாம் இருக்கு. அதை அடியொற்றி அதை கைவிளக்காக கொண்டு ஒரு 2 விஷயங்களை அடியார்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு தான் பாஷ்யக்காரர் ஆரம்பத்துல சாதித்தார். அதே போல சுவாமி மணவாள மாமன்கள் எழுதும் போதும் முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு பின்னோர்ந்து தாமதனை பேச வேண்டும். முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்கார்களோ அதை கேட்டு அதன்படிக்குத்தான் நாம பேசணுங்கிறார். முன்னவராம் நம் புறவர் மொழிகள் உள்ளம் பெற்றோம். நம் ஆச்சாரியர் முன்னவர்கள் அவர்கள் எப்படி பேசியிருக்காளோ அந்த மொழிகளே தான் நமக்கு தாரகம் போஷணம். அதை வச்சுட்டுதான் நம்ம வாழ்க்கை என்று சொல்றார். அப்ப இதுவும் யதீந்திரருக்கும் யதீந்திர பிரவணருக்கும் உண்டான ஒற்றுமை. இன்னும் சில ஒற்றுமைகள், ஒற்றுமைக்கு அப்புறம் ஒரு உயர்வு இருக்கு மணவாளர்களுக்கு. அது என்னன்னு சொல்லி பூர்த்தி பண்றேன். ஏய்ந்த பெருங்கீர்த்தி ராமானுஷ முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற. இந்த பாசனை நாம தினமும் சொல்லுவோம். திருவாய்மொழி சேவா காலம், அதற்கு தனியன்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம். அப்ப இந்த பிரார்த்தனை வைக்கிறோம். ஏய்ந்த பெருங்கீர்த்தி ராமானுஜ முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ராமானுஜருடைய திருவடிகளை வணங்குகின்றேன். என்ன வேணும்? என்ன ராமானுஜர் கேட்கிறார்? எனக்கு திருவாய்மொழி நெஞ்சில நிற்கணும். திருவாய்மொழி அர்த்தங்கள் எல்லாம் மனசுல பதியணும். அதன்படிக்கு அடியை ஆணுட்டிக்கணும். அதுக்குதான் தேவரீரிடத்துல பிரார்த்திக்கிறேன்னு கேட்கணும். ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும். செந்தமிழ் வேதம் நம்மாழ்வார் பாடிய திருவாய்மொழி. தரிக்கும் பேராத உள்ளம் பெற. அது மதுரகவியாழ்வார் உள்ளத்துல தேங்கி நிற்கும்படிக்கு நம்மாழ்வார் பாடினார். அடியனுக்கு அப்படியெல்லாம் பாக்கியம் இல்லை. ஆனா ராமானுஜர் தேவரீர் தான் அடியன் உள்ளத்திலே திருவாய்மொழி நிற்கும்படி அனுகிரகிக்கணும்னு பிரார்த்திக்கிறோம். ஆச்சரியமா இருக்கும். அப்படின்னு நம்மாழ்வாரிடத்தில் தானே கேட்க வேண்டும். ராமானுஜரிடத்தில கேட்பது. நம்மாழ்வார் போஷனம் நமக்கு புரியணும், அதன்படி நடக்கணும்னு நம்மாழ்வாரிடத்துல கேட்கணுமா, இல்ல ராமானுஜரிடத்துல கேட்கணுமானால் ஒரு வேறுபாடு உள்ளது. திருவாய்மொழியை பெற்ற தாய் நம்மாழ்வார். ஆனா திருவாய்மொழி வளர்த்து கொடுத்த தாய் சுவாமி ராமானுஜர். ஈன்ன முதத்தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுஜன். இப்படித்தானே நித்திய பாஷையில் சொல்றோம். ஈன்ன முதத்தாய் திருவாய்மொழியை ஈன்றெடுத்த தாய், பெற்ற தாய் நம்மாழ்வார். ஆனா அதுக்கப்புறம் அவரால் வளர்க்க முடிந்ததா? சம்சாரத்தை பார்க்கறதுக்கே விருப்பம் இல்லை. பகவானோ வைகுந்தத்துக்கு வாவா என்றார். இவரும் ஒரு நாள் காணவாராய் ஒரு நாள் காணவாராய்னு கூவிக்கொள்ளும் காலம் இன்னம் புருகாதோன்னு பரபரத்தார். ஆர்த்தி, எல்லா ஆர்த்தியும் தொலைத்தார். பெருமாள் வைகுந்தத்துக்கு அழைச்சு போயிட்டார். 32 திருநட்சத்திரம் தான் நம்மாழ்வார் பூலோகத்தில் இருந்தது. அதுலயும் முதல் 16 வருஷங்கள் வாய் திறந்து பேசவே இல்லை. கடைசி 16 வருஷம் பேசினார். மதுரகவியாழ்வார் ஒருத்தர் தான் சிஷ்யர். அவருக்கு திருவாய்மொழி அர்த்தத்தை எல்லாம் கொடுத்தார். அப்படி சொல்லி பரமோதத்துக்கு திரும்பி போயிட்டார். அவ்வளவே. அப்ப பெற்று கொடுத்தது நம்மாழ்வார். ஆனா அதை இத்தனை வியாக்கியானங்களோட வளர்த்ததாக தெரியுமோ. இன்ன முதத்தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாயி ராமானுஜன். இதமான தாயாக ராமானுஜன் தான் திருவாய்மொழியை வளர்த்தார். அப்ப அவருக்கு ஒரு பெருமை. திருவாய்மொழியை உலகத்தில் பிரச்சாரம் செய்த பெருமை. அது நம்மாழ்வாருக்கே இருந்த பெருமை. அவருக்கு திருவாய்மொழி தான் எல்லாமா. ஒரு பெரும் செல்வம், தந்தையும் தாயும், உயர் குருவும், வெறிதரு பூமகள் நாதனும், மாறன் விளங்கிய சீர் நெறிதரும் செந்தமிழ் ஆரணமே என்ன இந்நிலத்தோர் அரிதர நின்னவி ராமானுஜன். திருவரங்கத்தமதனாலே ராமானுஜன் அரிபாசனம். ராமானுஜருக்கு திருவாய்மொழி எப்படி இருக்கும்? பாசனமா இருக்குமா, பாட்டா இருக்குமானால் இல்லவே இல்லை. ரொம்ப மேலானதாக இருக்கும். ஒரு பெரும் செல்வமும், நம்ம சொத்து பத்தெல்லாம் அதுதான். தந்தையும் தாயும் மாதாவும் பிதாவும் திருவாய்மொழி தான். உயர் குருவும் ஆச்சாரியனே திருவாய்மொழி தான். ஒரு பெரும் செல்வமும், தந்தையும் தாயும், உயர் குருவும், வெறிதரும் பூமகள் நாதனும் ஸ்ரீமன் நாராயணனே திருவாய்மொழி தான். மாறன் விளங்கிய சீர் நெறிதரும் செந்தமிழ் ஆரணமே. நெறியோடு இருக்கக்கூடிய செந்தமிழ் வேதம் திருவாய்மொழி என்று என் நீநிலத்தோர் அரிதரன் நின்னவி ராமானுஜன். இந்த லோகத்தார் எல்லாரும் புரிந்து கொள்ளும்படிக்கு திருவாய்மொழியினுடைய பிரபாவத்தை உலகத்துக்கு உணர்த்தினார்.
திருவாய்மொழியே தனக்கு தாரக போஷக போக்கியமாக கொண்டிருந்தால் இது ராமானுஜர் திருவாய்மொழி வளர்த்த கதை. அத்தோடு நிற்கவில்லை. அவர்தான் முதல்ல திருக்குறளை பிரான் பிள்ளானுக்கு ஏவியிட்டு 6000 படி வியாக்கியானம் பண்ணும் அப்படின்னு சொன்னார். பிள்ளான் வியாக்கியானம் பண்ணார். ராமானுஜருடைய அபிமான புத்திரராகவே கொண்டாடப்படுபவர். அவர் தான் முதல் வியாக்கியானம் அனுமதிக்கிறார். அவர் 6000 படி எழுதவே நஞ்சியருடைய 9000 படி பிறந்தது. பெரியவாச்சான்களினுடைய 24,000 படி பிறந்தது. வீடு 36,000 படி பிறந்தது. வாதிகேசரி அழிமணவாளச்சியருடைய 12,000 படி பிறந்தது. இவர்கள்லாம் திருவாய்மொழியை காத்த குணவாளர்கள். 5 மகாச்சாரியர்கள், 5 வியாக்கியானம், எல்லாத்துக்கும் அடிக்கோல் இட்டவரார், தூண்டுகோல் ராமானுஜன். அப்ப திருவாய்மொழியை வளர்த்தார். அதுவே தாரகம் போஷகம் போக்கியம்னு கொண்டார். இது யதீந்திரருக்கு பெருமையா? யதீந்திர பிரபணன் மணவாழ் மாமனிகள் நம்மளுடைய ஈட்ட ஜகத்தனையும் பிரச்சாரம் பண்ணி ஈட்டு பிரவர்த்தகராய் லோகத்துக்கே திருவாய்மொழியின் ஏற்றத்தை சொன்னது மணவாழ மாமனிகள். லோகத்துக்கு இல்ல, லோகநாயகனான நம்பெருமாளே கேட்கும்படி சொன்னது மணவாழ மாமனிகள். அப்ப யதீந்திரரும் திருவாய்மொழி வளர்த்தார், யதீந்திர பிரவணரும் திருவாய்மொழி வளர்த்தார். அதனாலதான் பெரிய திருமண்டபத்திலே நீர் வந்து 1 வருஷம் திருவாய்மொழி காலக்ஷேபம் சொல்லணும், வீடு கேட்க வேண்டும்னு பெரிய பெருமாளுக்கு ஆசை. நாமான் பெரிய திருமண்டபமான் நாமான் அப்பேற்பட்ட இடத்துல சொல்றதுக்கு நமக்கு யோக்கியதை உண்டா? வேறு சொல்ல வேண்டிய விஷயத்த திருவாய்மொழின்னு சொல்றார், அதுக்கெல்லாம் நமக்கு யோக்கியதை உண்டான்னு நினைத்தார். ஆனா பெரிய பெருமாள் நியமனத்தாலே அங்கு போய் சொல்ல ஊரே திரண்டது, உலகமே திரண்டது, கேட்டது. இப்போதும் சொல்லுவதுண்டு, மாற்றற்ற செம்பன் மணவாள மாமனி வந்தில நேர் ஆற்றில் கரைத்த புலியல்லவோ தமிழ் ஆரணமே. தமிழ் ஆரணம் தான் 4000 திவ்ய பிரபந்தம். மணவாள மாமனிகள் அவதரிக்காமல் போயிருந்தால் இந்த தமிழ் ஆரணம் என்னவா இருக்கு தெரியுமா? இதன் பெருமையே உலகத்துக்கு தெரிஞ்சிருக்காது. ஆற்றில் கரைத்த புளியால் இருக்கும். ஆத்திர புளிய கரைச்சா என்ன லாபம்? சாத்துவது பண்ணுவதற்கு புளிய கரைச்சா லாபம். ஆத்து தண்ணியில புளி கரைச்சா அதை போல இந்த தமிழ் வேதத்தின் அர்த்தமே புரியாம போயிருக்கும். மாற்றற்ற செம்பன் மணவாள மாமுனிவன் வந்திலனில் அவர் அவதரிக்காம போயிருந்தால் ஆற்றில் கரைத்த புளியல்லவோ தமிழ் ஆரணமே. அப்ப தமிழ் வேதம் திருவாய்மொழியினுடைய பெருமை எடுத்துரைத்தார். அந்த விஷயத்தை உபதேச ரத்னமாலே விடாம சாதித்தார். திருவாய்மொழிக்கு 100 பாசனங்களே பாடினார். உயர்வே பரம்பரையை உள்ளதெல்லாம் தான் கண்டு மயர்வேத நேர்கொண்டுரைத்து மயர்வேதும் வாராமல் மானிடர வாழ்விக்கும் மாறன் சொல் வேறாகவே விடையும் வீடு. நம்மாழ்வார் திருவடிகளை பற்றினால் மோட்சமே கிட்டும்னு நமக்கு எடுத்துரைத்தார். நம்மாழ்வார் பிரபாவத்தை சொல்றதுக்குன்னே அவதரித்தார். அவரும் ஆழ்வார் தினகரி, இவரும் ஆழ்வார் தினகரி. அவர் முதல்ல பிரபந்த ஜன கூட்டஸ்தர், இவர் பூர்வாச்சாரிய பரம்பரையில கடைசி அவதரித்தவர். அப்ப அந்த 2 பேரும் ஒற்றுமே திருவாய்மொழியை வளர்த்தவர்கள். இன்ன முதத்தாய் சடகோபன் அதை வளர்த்து பிரச்சாரம் பண்ண தொடங்கினார் ராமானுஜன். அந்த பிரச்சாரத்தை இனிதே அற்புதமாக வளர்த்து நிறைவேற்றினார் சுவாமி மணவாள மாமனிகள். இது ஒரு ஒற்றுமை. இன்னொரு ஒற்றுமை பார்த்தால் 2 பேருக்குமே பருஷ உக்தியே பிடிக்காது. அப்படின்னு எழுதும் போது இது தப்பு, அது தப்பு, நீர் மோசம், நீர் மோசம் அப்படின்னு கொஞ்சம் கடுமையான பாஷணம் பண்றோம் இல்லையா? பண்ணவே மாட்டார்கள். நிந்தா வாக்கியமே 2 பேர் வியாக்கியானத்திலையும் பார்க்க முடியாது. ராமானுஜனும் மிஞ்சி போய் ரொம்ப தப்பா வேதாந்தத்துக்கு ஒரு அர்த்தம் சொல்றாரு என்றால் இது என்ன சிறுவள்ளத்தனமான பேச்சாங்க. இதுதான் ராமானுஜருக்கு தெரிஞ்சதிலேயே கடுமையான பாஷணம். இதுக்கு மேல அவர் எழுத மாட்டார். எல்லாரும் பகவத் சிருஷ்டி, தானே எல்லாரும் திரும்பி வருவார்கள். அந்த வாக்சாதுரியம், அந்த உள்ளத்தில் இருக்கிற காருண்யம் அவரிடத்தில் இருந்தது. மணவாள மாமனிகள் பொய்யில்லாத மணவாள மாமனி, புத்தி வாழி புகழ் வாழி வாழியே ஒரு வார்த்தை மாற்றி சொல்ல மாட்டார். உள்ளத உள்ளவதி சொல்லுவார். அதீத ஞானமும் அனுஷ்டானமும் வாக்சாதுரியமும் காருண்யமும் அது அத்தனை இன்னைக்கு ஸ்ரீரங்கத்துல மணவாளர்கள் எழுந்துள்ளிருக்காரே, அவருடைய மூலவரை சேவிச்சாலே தெரிஞ்சுக்கலாம். அந்த திருவேணியிலிருந்தே எத்தனை கருணையே உள்ளம் கொண்டவர் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. அப்ப 2 பேருமே கடினமா பேச மாட்டார். 2 பேருமே வெய்யவே மாட்டார்கள். கடு பாஷணம் கிடையாது. நிந்தா வாக்கியம் இல்லை. இது அவருக்கு உண்டு, இது இவரிடத்திலே உண்டு. பார்த்துக்கலாம். அடுத்தது 74 சிம்மாசனாதிபதிகளை ஏற்படுத்தினார் சுவாமி ராமானுஜர். 8 திக்கஜங்களை ஏற்படுத்தினார் சுவாமி மணவாள மாமனிகள். அது 2 பேரும் ஒற்றுமை. 74 சிங்காதனம்னு சொன்னோம். லக்ஷ்மி நாதாக்கிய சத்தவ் ஷடரிபுஜவதா பிராப்ய காருண்ய நீரன் நாதாத்ராவ கஷிச்சது ததன ரகுவராம் போஜ சக்திராப்யாம் பரமானு சம்ஸ்கிருத ஸ்லோகம். அப்படின்னா நம்மாழ்வாரிடத்திலே அது கருணை வெள்ளம் வருது. பெருமானுடைய கருணை ஆழ்வாருக்கு, ஆழ்வார் கருணை நாதமுனிகளுக்கு,
வியக்கொண்டார், மணக்காலம்பிகள், ஆள வந்தார், அஞ்சாச்சாரியர்கள், ராமானுஜர் அப்படின்னு பெருமானுடைய கருண வெள்ளம் ஓடி வருகிறதாம். அந்த சமயம் ராமானுஜரிடத்திலிருந்து 74 சிம்மாசனாதிபதிகள் அப்படிங்கிற மதகுகள் மூலமாக இன்று நம்மை வந்து அடைகிறது பகவானுடைய கருணை. இது ராமானுஜர் காலத்தில். அதே யதீந்திர பிரமணருடைய காலத்தில் அஷ்டதிக்கஜங்களை ஏற்படுத்தினார். பொன்னடிக்கால் ஜிய சுவாமி, வானமாமல ஜிய சுவாமி ரொம்ப பிரசித்தமானவர். அவர் இவருக்கு சிஷ்யராக இருந்தார். கோயில் அண்ணன் சுவாமி எழுந்துள்ள இருந்தார். பிரதிவாதி பயங்கரம் சுவாமி எழுந்துள்ள இருந்தார். எறும்பி அப்பா இருந்தார். பல பேர். அதே போல பட்டர்பிரான் ஜிய சுவாமி, திருவேங்கடத்து ஜிய சுவாமி, அப்பிள்ளை அப்பிள்ளார் என அஷ்ட திக்கஜங்களோட சேர்ந்து ரொம்ப ஆச்சரியமா சுவாமி எழுந்துள்ள இருந்தார். இது 8 பேரை அவர் உருவாக்கினார். 74 பேரை அவர் உருவாக்கினார். இதில் ஆச்சரியம், அந்த 74 சிம்மாசனாதிபதிகளுள்ள பரம்பரையில வந்தவர்கள் இந்த 250-300 ஆண்டுகள் கழித்து அந்த நாள்ல ராமானுஜரிடத்துல போய் திருவடி தொழுது அவருக்கு சிஷ்யர்கள் ஆனவர்கள் எல்லாம் அந்த பரம்பரையில வந்தவா இப்ப மணவாள மாமனிகளிடத்திலே பற்றி அவரிடத்துல சம்பந்தம் ஏற்படுத்திட்டு அவருடைய சிஷ்யர்களாக வாழ்ந்தனர். அன்று வேதாந்த காலக்ஷேபம் பிரதானமா ராமானுஜர் செய்தார். மணவாள மாமனின் காலத்தில் வேதாந்த காலக்ஷேபத்தோடு பகவத் விஷய காலக்ஷேபத்தை முக்கியமாக கொண்டு அனுபவத்துக்கு பிராதானியம் கொடுத்தார் மணவாள மாமனிகள். இப்படி 2 பேருக்கு ஒற்றுமைன்னு பல இடத்திலையும் பார்க்கலாம். முக்கியமான ஒற்றுமை ஸ்ரீரங்க ஸ்ரீயை காப்பாற்றி கொடுத்தது. நித்திய சொல்லமே ஸ்ரீரங்க ஸ்ரீயம் அனுபத்திரவா மனுதினம் சம்பத்தையார் ராமானுஜாரி திவ்யாக்யா வர்த்ததாம் அபிவர்த்ததாம் தென்னரங்க செல்வம் மொத்தம் திருத்தி வைத்தான் வாழியே. திருவரங்கநாதனுடைய செல்வத்தை முழுக்க திருத்தி வைத்தவர் ராமானுஜர். ஸ்ரீரங்கத்துல எல்லா ஏற்பாடுகளுமே அவருக்கு தான். 10 பரிவாரம், ராமானுஜாரி திவ்யாக்யா அனைத்தும் அவர் ஏற்படுத்தினதுங்கிறத கோயிலோடு முதலான கிரந்தங்கள் நம்ம பல வியாக்கியானங்கள்ல இருந்து பார்த்து கொள்ளலாம். சரி, அப்படி மணவாள மாமனிகள் செய்தாரானால் இன்னைக்கு சொல்லிருக்கமே, அடியார்கள் வாழ, அரங்கநகர் வாழ, சடகோபன் தந்தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்டலம் வாழ, மணவாள மாமனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும், அப்ப அரங்கநகர் வாழ, மணவாள மாமனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும், ஸ்ரீரங்க ஸ்ரீ வாழணும்னால் ஸ்ரீரங்க ஸ்ரீயம் அனுபத்திரவா மனுதினம் சம்பத்தையா, அது வளருவதற்கு மணவாள மாமனிகள் வாழ வேண்டும். இது எறும்பிய பாழகான ஒரு ஸ்லோகத்துல சாதிக்கிறார். ஸ்ரீமத் ரங்கம் ஜெயது பரமம் காமதேஜோ நிதானம் பூமாரஸ்மின் பவது குஷலி கோபி தூமா சகாயா திவ்யந்தஸ்மை திசது விபவம் தேசிகோ தேசிகானா காலே காலே வரவர முனிகி கல்பயன் மங்களானி. ஸ்ரீமத் ரங்கம் ஜெயது நன்னார்கள். ஸ்ரீமத் ரங்கம் ஜெயது பரமம் தாம தேஜோ நிதானம் பூமா தஸ்மின் பவது குஷலி கோபி பூமா சகாயா. அங்க திருவரங்கநாதன், ஸ்ரீதேவி, பூதேவி, நிருளாதேவி நாச்சியார் எல்லாரோடும் இருக்கார். எல்லா நாச்சியாரோட சேவிக்கிறதுக்கு 2 நாச்சியார் எழுந்துள்ளிருக்கார். எல்லா நாச்சியார் இருக்கிற தானே. ஏவம் பூத பூமி நிருளாநாயக அப்படின்னு ராமானுஜரே சாதிக்கிறார். அப்படிப்பட்ட பெருமான் அந்த ஸ்ரீரங்க ஸ்ரீ நன்னார்கள். வர்த்ததாம் அபிவர்த்ததாம் இருக்க வேண்டும். அதெல்லாம் இருக்கிறதுக்கு என்ன வேணும்? அரங்கநகர் வாழணும்னால், நம்மாழ்வாருடைய திவ்ய பிரபந்தம் பல்கி பெருகி வாழணும்னால் மணவாள மாமனியை இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் அப்படின்னு கடைசியில பாடுறோம். அதைத்தான் இங்கேயும் கடைசியா காலே காலே வரவர முனிகி கல்பயன் மங்களானி. காலா காலத்துக்கு சுவாமி நம்மாழ்வார் எல்லா மங்களங்களையும் ஏற்படுத்தி கொண்டே இருக்கட்டும் என்றும் பாடுகிறோம். இப்படி பல விஷயங்களிலே ஒற்றுமை பார்க்கலாம். இப்ப கடைசி 4 நிமிஷம் என்ன, யதீந்திரரை காட்டில யதீந்திர பிரவணருக்கு என்ன ஏற்றம்? யதீந்திரர் பிரதம பருவத்துலதான் அநேகமா நின்றார். அப்படின்னா பகவானே உபாயம், பகவானே பிராப்தியம். ஆனா அவருடைய திருவடியை பற்றின வடுக நம்பிகள் தான் கடைசி நெட்டையில இருந்தார். சரம பருவ நெட்டை ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம்னு அவர் தான் இருந்தார். அதனாலதான் மணவாளர்கள் ஆர்த்தி பிரபந்தத்துல பிரார்த்திக்கிறச்சே, உன்ன ஒழிய ஒரு தெய்வம் மற்றறியா வடுக நம்பி தன்னிலையை, உன்னை தவிர வேறொரு தெய்வம் தெரியாத வடுக நம்பிகளுக்கு எதிராச்சா அந்த நிலையை அடியனுக்கு அனுகிரகிக்கணும்னு பிரார்த்திக்கிறார். மொத்தர்கவியாழ்வார், வடுக நம்பிகள், மணவாள மாமனிகள் இவர்கள் தான் அத்திமோபாய நிஷ்டர்கள். இவர்கள் தான் சரமோபாயத்தை பற்றினவர்கள். யதீந்திரரை காட்டில யதீந்திர பருவனுக்கு ஏற்றம்னால் அவர் பிரதம பருவத்துல நின்றார். ஓரளவு சரம பருவ நிட்டையை வெளிக்காட்டினார். ஆனால் இவர் சரம பருவ நிட்டையிலேயே இருந்தார். அப்படிங்கிறது அவரை காட்டில இவருக்கு ஏற்றம். இன்னொன்னு சொல்லலாம், ராமானுஜர் வேதாந்தத்துக்கு வியாக்கியானம் பண்ணவர். பொதுவாவே ஆச்சாரியர்கள்னு பார்த்தோம்னால் எல்லாருமே ஆச்சாரியர்கள் ஏற்றமடைந்தவர்கள் தான். எல்லா ஆழ்வார்களை விட ஒருபடி பெரியாழ்வாருக்கு ஏற்றம் சொல்லுவார். பெரியாழ்வாரை விட ஆண்டாளுக்கு ஏற்றம்னு சொல்லுவார்.
அப்படி அந்தந்த விஷயத்துல அவளுக்கு ஏற்றம். இது ஆழ்வார்கள் எல்லாரையும் விட ஆச்சாரியர்களுக்கு ஏற்றம். ஏன்னா மூலத்துல பாடினவர்கள் ஆழ்வார்கள், அதுக்கு வியாக்கியானம் பண்ணவா ஆச்சாரியர்கள். ஆச்சாரியர்கள ரெண்டு வகை, அனுவிருத்தி பிரசன்னாச்சாரியர்களோட கிருபா மாத்திர பிரசன்னாச்சாரியர்களுக்கு ஏற்றம். அப்படின்னா நம்ம கிட்ட நிறைய கைங்கரியம் பெற்றுக்கொண்டு அதனால அனுகிரகிக்கிறவா. நம்ம ரொம்ப மெனக்கட்டா தான் அவர்கள் அருளை பெற முடியும். அவர்கள் அனுவிருத்தி பிரசன்னாச்சாரியர்கள். ராமானுஜர் காலத்தில் கிருபையே காரணம், போரும் வந்தானா கொடு ஆசையுடையவருக்கெல்லாம் மாறியர்கள் போரும். அவர்கள் தான் கிருபையாலேயே பிரசன்னாச்சாரியர்கள். இன்னொன்னு அதுலயும் கிருபா மாத்திர பிரசன்னாச்சாரியரா இருந்தாலும் வியாக்கியானம் நூல்கள் எழுதினவர்களும் உண்டு, எழுதாதவர்களும் உண்டு. நூல்கள் சாதிக்காதவர்களை விட, கிரந்த நிர்மாணம் பண்ணாதவர்களை விட கிரந்த நிர்மாணம் பண்ணவர்களுக்கு ஏற்றம். அப்படி கிரந்தம் எழுதினவாழ்லையும் வேதாந்த கிரந்தம் எழுதினவர்களை விட திவ்ய பிரபந்த வியாக்கியானம் பண்ணவாளுக்கு ஏற்றம். அதுல வேதாந்த கிரந்தத்தோட நின்றுடுறார் ராமானுஜர். அதுக்கு மேல திவ்ய பிரபந்த வியாக்கியானம் பெரியவாச்சன் பிள்ளை, நம்பிள்ளை, நஞ்சியர் இவர்கள் அதுக்கு வியாக்கியானம் பண்ணவா. திவ்ய பிரபந்த வியாக்கியாத்தாக்களை விட ரகசியத்துக்கு வியாக்கியானம் பண்ணவா இன்னும் ஏற்றம். அப்ப இவர்களை விட நம்பிள்ளை, நஞ்சியர் போன்றவர்களை விட புலலோகாச்சாரியருக்கு ஏற்றம். ஏன்னா அவர் தானே ரகசிய கிரந்தங்கள் சாய்த்தார். லோகாச்சாரியர் குருவே விட்டபாதச சூனவே சம்சார போகி சந்தட்ட ஜீவஜீவாகவே நமஹா. நம்ம சம்சாரங்கிற பாம்பு கழிச்சு தவிக்கிறோம், இதுக்கு பெரிய மருந்தா அமிர்தமா அட்டாத ரகசிய கிரந்தங்களை கொடுத்தார் புலலோகாச்சாரியர். இருந்தாலும் அவர் கூட சூத்திர கிரந்தமாக கொடுத்தார். சுருக்கமான சூத்திரம். சூத்திர கிரந்தம் அனுகிரகித்த ரகசிய சூத்திரங்கள் அனுகிரகித்த புலலோகாச்சாரியரை விட அதுக்கே வியாக்கியானம் விட்டருடைய மணவாளம் அவர்களுக்கு இன்னும் சிறப்பு. அப்ப எங்க இருக்காரு வேதாந்தியான சுவாமி ராமானுஜர், பௌராணிகர், பரம வேதாந்தி. சம்ஸ்கிருத வேதாந்தத்துக்கு வியாக்கியானம் விட்டார், பிரம்மசூத்திர வியாக்கியானம். அதை விட திவ்ய பிரபந்த வியாக்கியாதாக்கு ஏற்றம். அதை விட ரகசிய சூத்திரம் அருளி செய்தவருக்கு ஏற்றம். அதை விட ரகசியத்துக்கு வியாக்கியானம் அருளி செய்த சுவாமி மணவாளம் அவர்களுக்கு தனி சிறப்பு. அதுதான் இவரை காட்டில் அவருக்கு இருக்கிற ஏற்றம். முதல்ல பகவான் பிரதமம், முதல்ல புலரோகாச்சார சாதிக்கும் போது பிரதமம் ஸ்வரூபத்தை பல்லவமாக்கும், பின்பு புஷ்பிதமாக்கும், அனந்தரம் பலபர்யந்தமாக்கும். முதல்ல பெருமாள் திருவடிகளேன்னு எல்லாமா பற்றுவோம், அது அப்படி மொட்டு விட்டா போலே. அதுக்கப்புறம் பாகவதர்கள் திருவடிகளேன்னு பற்றுவோம், அது பூத்தா போலையாம். அதுக்கப்புறம் ஆச்சாரிய திருவடிகளேன்னு பற்றுகிறோம், அது பழம் பழுத்தா போலையாம். அந்த கடைசி நிஷ்டையில் நின்றார் என்பதுதான் மணவாளம் அவர்களுக்கு ஏற்றம். அதை தானே சொல்லுகிறார். என்னை போல் பிழை செய்ய வல்லார் இவ்வுலகில் உண்டோ, உனை போல் பொறுக்க வல்லார் உண்டோ, அனைத்துலகம் வாழ பிறந்த எதிராச மாமுனிவா ஏழைக்கிறங்காயினி. என் நாட்டம் தப்பு பண்றதுக்கு லோகத்துல ஆளுகிறேன், உன் நாட்டம் பொறுத்து அனுகிரகத்துக்கு ஆளுகிறேன். நீர் தான் மோட்சத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும், உன் திருவடிகளே நமக்கு உபாயம். நத்தாதை சொம்புதல்வர் தம்மதன்னோ தாயமுறைதான். ஒரு நல்ல அப்பாவுக்கு நல்ல பிள்ளை இருந்தா சொத்து தானப்படாத. அது போல ராமானுஜர் சிறந்த தந்தை. நம்ம நல்ல பிள்ளைய சம்பந்தத்தை சொல்லிட்டோம்னால் அவர் வாங்கி வச்ச சொத்து திருவரங்கநாதனிடத்துல மோட்சத்தையே சொத்தாக வாங்கி வைத்தார், அது நமக்கெல்லாம் கிடைச்சிடும் அப்படின்னு தான் மணவாளம் அவர்கள் சாதிக்கிறார். சரி, அவர் திருவடிகளை பற்றுட்டார். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம் ராமானுஜர் சொல்ல, ராமானுஜர் திருவடிகளே சரணம் மணவாளம் அவர்கள் சொல்ல, இப்ப நாம் என்ன சொல்லலாம்னால் மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் 650 அல்ல 6500 அல்ல தேவரீர் எழுந்தொழி இருந்து திருவாழ்மொழியின் பெருமையை மேன்மேலும் உலகம் எல்லாம் உணர்ந்து உம்ம திருவடி சம்பந்தத்தாலே உடையவர் திருவடி சம்பந்தம் பெற்று, அதனால் நம்மாழ்வார் பெற்று, அதனால் மகாலட்சுமியை பெற்று, அதனால் திரு அரங்கநாதனையை பெறுவோம் என்பது நாம் சொல்ல வேண்டியது. திருநாராயணபுரத்து ஆய் ஜனன்யாச்சாரிய சுவாமி அழகான ஒரு பாடினார். ஊதூரில் வந்துதித்த புண்ணியனோ பூங்கமழும் தாதரு மகிழ் மார்பந்தான் இவனோ தூதுர வந்த நெடுமாலோ மணவாள மாமுனிவன் எந்தையவர் மூவரிலும் யார். யதீந்திர பிரவணரான மணவாளம் அவர்கள் யாரா இருப்பார்? ஊதூரில் வந்துதித்த புண்ணியனோ அவர் தான் ஸ்ரீபெரும்புதூர் ராமானுஜரோ? இல்லை, தாதரு மகிழ் மார்பந்தான் இவனோ, மகிழ் மார்பனான நம்மாழ்வாரே இவரா? தூதுர வந்த நெடுமாலோ அல்லது பாண்டவ தூதனா வந்த கண்ணனே இவரா? பெருமானா, ஆழ்வாரா, ராமானுஜரா, மணவாள மாமுனி எந்தையவர் மூவரிலும் யார் என்று அவர் ஆச்சரியப்பட்டு பாடினார். அவர் சொன்னபடிக்கு அனைவருமாக யதீந்திர பிரபனுடைய திருவடிகளையே எல்லாமாக பற்றுவோம். பற்றி ஆச்சாரிய சம்பந்தத்தை பெற்று அதன் மூலம் உடவே திருவடிகள், அதன் மூலம் பெருமான் எப்போது நமக்கு அனுகிரகிப்பார். யதீந்திர பிரபணம் வந்தே அப்படின்னு சொல்லி நிறைவுறுத்துகிறேன்.
ஜியர் சுவாமி திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொள்ளும். ஸ்ரீமதே ரம்மஜாமாது முனீந்திராய மகாத்மனை ஸ்ரீரங்க வாசினே புரியாது நித்திய ஸ்ரீ நித்திய மங்களம் சொல்லி அமைகிறேன். க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால். இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே.